நாம் தமிழர் ஆட்சி என்கிற முழக்கத்தை வைத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பொதுக்கூட்டத்தில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற எங்கள் அண்ணன்மார்களே, வீட்டிருக்கிற சான்றோர் பெருமக்களை, கூடி நிற்கிற தாய் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் எமது பணிவான வணக்கம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உலகிற்கு பொதுமறை தந்த வள்ளுவ பெரும்பாட்டன் வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோள் நோக்கி வாழும் குடி என்று போதிக்கிறார். உலகத்தில் வாழும் உயிர்கள் யாவும் மழைக்காக இயங்கி தவிப்பது போல குடிமக்கள் ஒரு நல்ல ஆட்சிக்காக இயங்கி தவிப்பார்கள் என்கிறார். அந்த நல்லாட்சியை நாடியே ஒவ்வொரு 5 ஆண்டுக்கு ஒரு முறை நாம் வாக்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். 5 ஆண்டு காலம் திமுகவுக்கு, 5 ஆண்டு காலம் அதிமுகவுக்கு மாறி மாறி நாம் வாக்குகளை செலுத்துகிறோம். ஒரு நல்லாட்சி மறந்துடாத. இந்த வாக்கு நம் வாழ்வில் ஒரு மாற்றத்தை, ஏற்றத்தை, ஒரு விடியலை உருவாக்கிறாதா அப்படிங்கிற ஏக்கத்தோடு தவிப்போடு வாக்களை கொடுக்கணும். ஆனால் இதுவரை 60 ஆண்டு காலத்தில் மாறி மாறி ஆண்டு கொண்டிருக்கிற திமுகவும் அதிமுகவும் நல்லாட்சியை கொடுத்தபாடு இல்லை. அன்பு சொந்தங்களே, எல்லோர் கையிலும் அலைபேசி இருக்கிறது, ஆண்ட்ராய்டு அலைபேசி இருக்கிறது, இணையம் கையில் இருக்குது, உள்ளங்கையில் இருக்குது, உலகம் இருக்குது. அந்த இணையத்தை தட்டி பாருங்க. உலகத்துல மாற்றங்கள், விஞ்ஞான வளர்ச்சி, தொழில்நுட்ப அந்த மாற்றம் எல்லாம் ஏற்பட்டது எவ்வளவு காலகட்டம்? எல்லாம் 40 ஆண்டு 50 ஆண்டு தான். எல்லாமே எல்லாவித மாற்றங்களும் விஞ்ஞான வளர்ச்சியும் தகவல் தொழில்நுட்பத்தோட உச்சம் ஏற்பட்டது 40 ஆண்டுகள் தான். நாம் ஜப்பான்கிற நாட்டை பார்க்கணும். உலகத்துல முன்மாதிரியான நாடு. அந்த நாட்டில் எல்லாம் வளர்ச்சி பெற்றுச்சு. உழைப்புக்கு பேர் போன ஜப்பான். ஆனா அதே ஜப்பான்கிற பெரும் தேசம் 2ஆம் உலகப் போரில் வீழ்த்தப்பட்டது தெரியுமா? அமெரிக்காவில் ஹிரோஷிமா, நாகசாகி 2 இடங்கள்ல அணுகுண்டுகளை தாங்கியது தெரியுமா? இனிமே ஜப்பான் எழாது என்று உலகம் கணக்கிட்டது. முடிந்தது ஜப்பான். உலக வரைபடத்தில் ஒரு நாடு இல்லைன்னு முடிவு பண்ண. வீழ்த்தப்பட்டதாக சொல்லப்பட்ட ஜப்பான்கிற தேசம் வளர்ச்சி பெற்றது 40 ஆண்டு காலத்தில். நாம் இன்னைக்கு வேலைக்கு போறோம். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், அரியலூர், பெரம்பலூர் போன்ற பகுதியை சேர்ந்த மக்கள் பெரும்பான்மையாக வெளிநாடு வேலையை சார்ந்திருக்கோம். நமக்கு வெளிநாட்டு வேலை அப்படின்னா முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது சிங்கப்பூர், அப்புறம் மலேசியா, அப்புறம் அரபு நாடுகள். நம்ம நாட்டிலேருந்து நாம் சிங்கப்பூருக்கு வேலைக்கு போறோம். ஆனா சிங்கப்பூரை ஆசியாவின் தீண்டத்தகாத நகரம் என்றார்கள். சிங்கப்பூர் முடிஞ்சு போச்சுன்னா, அது எழாதுன்னா. ஆனா அந்த நிலத்தை 33 ஆண்டு காலம் லீ குவான் யூங்கிற பெருமகன் ஆண்டான். உலகத்தின் சொர்க்கமாக மாற்றி காமிச்சான். இப்படி உலகத்தின் பல்வேறு நாடுகள் நம்மை போல எல்லா வளங்களும் கொண்ட நாடுகள் இல்லை. வளங்கள் இல்லாத நாடுகள் உழைப்பை கொண்டு உயர்ந்திருக்கிறது. ஆனால் எல்லா வளங்களும் அமையப்பட்ட நாடு இந்த நிலம், இந்த தமிழ்நாடு. தமிழ்நாட்டை உள்ளடக்கி இருக்கக்கூடிய இந்தியா. ஆனால் எல்லாம் இருந்தும் வறுமை, ஏழ்மை, வேலையில்லா திண்டாட்டம், பசி, பட்னி, பஞ்சம். 70 ஆண்டுகள சுதந்திர இந்தியா. ஒரு மனிதனோட அடிப்படை தேவை உணவு, உடை, இருப்பிடம். இதான் அத்தியாவசிய அடிப்படை தேவை. ஆனா இந்த தேவையை பூர்த்தி செய்ய முடிந்தத உலக ஏழை மக்கள்ல 1/4 பங்கு ஏழை இந்தியாவில் வாழ்றான். தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தின் அளித்தோம் பாரதி, தனி ஒரு மனிதனுக்கு. ஆனா இந்தியாவில் வாழக்கூடிய மக்கள்ல 30 கோடி மக்களுக்கு உணவில்லை. இந்த நிலை இதற்கு நேரு இந்தியாவோட முதல் பிரதமராக ஆகிற போது அவர் 5 ஆண்டு திட்டம் அப்படின்னு தொடங்குற திட்டத்தை. அப்ப அன்னைக்கு சொல்றாரு வறுமையை ஒழிக்கணும், ஏழ்மையை ஒழிக்கணும் அப்படின்னு. ஆனா இன்றளவும் வறுமை, ஏழ்மை ஒழிந்தபாடு இல்லை. ஏன்னா ஆளக்கூடிய ஆட்சியாளருக்கு அந்த நோக்கம் இல்லை. குறிப்பா தமிழ்நாட்டில் 60 ஆண்டு 1967 தொடங்கி 2025 வரைக்கும் 60 ஆண்டுகளுக்கு மேலாக திராவிட ஆட்சி தான். திமுக அதிமுக ஆட்சி தான். திமுக ஆடு, அதிமுக ஆடு, மாறி மாறி வாக்கு கொடுக்கிறோம். இதுல கருணாநிதி ஆண்டார் தமிழ்நாட்டை.
ஜெயலலிதாவே தமிழ்நாட்டை ஆண்டார், எடப்பாடி ஆண்டார், ஸ்டாலின் ஆண்டு கொண்டிருக்கார், ஓபிஎஸ் ஆண்டார், எம்ஜிஆர் ஆண்டார். யாராவது ஒருவர் கருணாநிதி ஆட்சி வேணும் எந்த பொதுமக்களாவது பேசுறானா? எம்ஜிஆர் ஆட்சி வேணுங்க பேசுனது இல்லை, ஜெயலலிதா ஆட்சி வேணுங்க பேசுனது இல்லை. ஆனா எல்லோரும் ஒருமித்து ஒரே கொள்ள சொல்றான், காமராசர் ஆட்சி வேணுங்க. காமராசர் ஆட்சியில யாராவது நாம் வாழ்ந்திருக்கோமா? காமராசரை நேரில் கண்டிருக்கோமா? காமராசர் ஆட்சிக்கும் நமது தலைமுறைக்கும் நேரடி தொடர்பில்லை. நாம் வாழ்ந்ததில்லை, அவரை பார்த்ததில்லை. இத்தனைக்கும் காமராசர் ஆண்டது 60 ஆண்டு காலம் இல்ல, 50 ஆண்டு காலம் இல்ல, 30 ஆண்டு காலம் இல்ல, வெறும் 9 ஆண்டு காலம் தான். வெறும் 9 ஆண்டு காலம் தான். ஆனா தலைமுறை கடந்து சந்ததி கடந்து காமராசர் போல ஒருவர் நிலத்தை ஆளணும், காமராசர் ஆட்சி வேணும்னு கேட்கிறாங்கன்னா ஏன்? அந்த தலைவன் வாக்கு அரசியல் செய்யல, வருங்கால தலைமுறைக்கு அரசியல் செஞ்சார். அவர் வாக்களை பெற்றலாம். இதை செஞ்சோம்னா வாக்கு போட்டுருவானா? மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்தோம்னா பெண்கள் எல்லாம் போட்டுருவாங்க. இலவச பேருந்து வேணும், அதை பண்ணா பெண்கள் எல்லாம் போட்டுருவாங்க. அப்ப மாணவர்களின் வாக்களை கவர் என்ன பண்ணலாம்? லேப்டாப் கொடுத்தா வாக்களை போட்டுருவாங்க. இப்படி வாக்கரசை நோக்கி ஒருபோதும் காமராசர் சிந்தித்தவர் இல்லை. இன்னைக்கு புதுசா ஐயா ஸ்டாலின் வந்து ஓரணியில் தமிழ்நாடு, தமிழ்நாடு ஓரணியில் நிற்குது, ஸ்டாலின் வேலையில் இருக்குது. ஓரணியில் தமிழ்நாடு, உங்களுடன் ஸ்டாலின். சரி, இவ்வளவு யாரோட இருந்தீங்க? இன்னும் 10 மாத காலத்துல தேர்தல் வரப்போகுது. திடீர்னு மக்களை பார்க்க வர்ற ரோடு ஷோ, நான் மக்களை பார்க்க வர்றேன். இந்த பக்கம் ஐயா ஸ்டாலின், அந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி. தமிழகத்தை காப்போம், மக்களை மீட்போம். சரிங்க, 4 வருஷம் என்னங்க படிக்கிறீங்க? மிச்சத்துறீங்களா? என்ன பண்ணீங்க? ஒரு பக்கம் ஐயா ஸ்டாலின், இன்னொரு பக்கம் ஐயா எடப்பாடி பழனிசாமி. மக்களை சந்திக்க ஏன் இப்ப வர்றாங்க? 2022 வந்தாங்களா? 23 வந்தாங்களா? 24 வந்தாங்களா? ஏன் 25ஆம் ஆண்டு வர்றாங்க? அடுத்த ஆண்டு தேர்தல் வருது, அதனால வர்றாங்க. மன்னராட்சி காலத்தில் கூட மன்னர்கள் நகவலம் போனான். எப்படி போனா? மாறு வேஷம் போட்டுக்கிட்டு மக்களோட மக்களை உழவுனா. மண்ணை உலகி மக்கள் என்ன பேசிக்கிறான் அந்த ஆட்சியை பற்றி, மக்களின் நிறை என்ன, குறை என்ன, கவலை என்ன, கண்ணீர் என்ன, தேவை என்ன, அதை தெரிஞ்சுக்கிட்டு போய் அதுக்கு ஏற்ற மாதிரி ஆட்சியை மாத்தினான், ஆட்சி வடிவமைச்சான். மன்னராட்சி காலத்துல ஒரு மன்னனை மக்கள் தோற்கடிக்க முடியாது, ஒரு மன்னனை அரசவை விட்டு மக்கள் இறக்க முடியாது. அவன் தான் காலத்துக்கும் சாகரைக்கு மன்னன் ஆளுவான், அவன் செத்த பிறகு அவன் மகன் ஆளுவான், அதுக்கு ஒரு பேரன் ஆளுவான். மன்னராட்சியை மக்கள் வீழ்த்த முடியாது. ஆனாலும் மன்னன் களத்துக்கு வந்தான், மக்களின் குறை கேட்டு போன. மன்னராட்சி காலத்தில் கூட குறைந்தபட்ச ஜனநாயகம் இருந்தது. நாம் படிக்கிறோம், மனுநீதி சோழன் ஒரு சோழன், அவன் தேர்ல வந்து தன் மகனை, அவன் தேர்ல வந்து அவனோட மகன் வந்து ஒரு கண்ணுக்குட்டி ஏற்றி கொண்டு வருகிறான். தேர்காலில் கண்டுகுட்டி ஏற்றி தன் மகன் கொண்டு விட்டான் என்பதற்காக அந்த பசு போய் அந்த மணி அடிக்குது, எனக்கு நீதி கொடு, கண்டுகுட்டியை வந்து ஒரு மகன் கொண்டுட்டான்னு. எந்த தேர்காலில் கண்டுகுட்டி ஏற்றி மகன் கொண்டானோ அதே தேர்காலில் தன் மகனை ஏற்றி கொண்டு நீதியை நிலைநாட்டினான். அன்னைக்கு ஒரு மன்னன் படிக்கணும். பாண்டிய நெடுஞ்செழியன், பாண்டிய நெடுஞ்செழியன் காலத்துல கோவலனுக்கு தப்பா தீர்ப்பு சொல்லிடுறாரு. பாண்டிய நெடுஞ்செழியன் கோவம் விட்டு கிளம்புறா. கோவலனோட உயிருக்கு நீதி கேட்டு அன்னைக்கு கண்ணகி பெருமாட்டி பாண்டிய மனித நெடுஞ்செழியனோட அரசவைக்குள்ள போய் மன்னனை பார்த்து ஒரு சாதாரண மகள் சொல்றார், தேரா மன்னா, என் கணவனா கல்வன், நீ அல்லவோ கல்வன்கிற. மன்னனை பார்த்து ஒரு சாதாரண மகள் சொல்றாங்க. சொன்ன மாத்திரம் அவர் அந்த கையில இருந்த அந்த இதை உடைக்கிறார், உடைச்சு காட்டுறார். அந்த சிலம்ப உடைச்சு காட்டின நீதி தவறிட்டேனா தாயே என்று மனமுடைஞ்சு உயிரை விட்டாரு பாண்டிய நெடுஞ்செழியன். நீதி நிலையத்தில் தவறிட்டாருங்கிறதுனால இன்னைக்கு போக முடியுமா? தேரா முதலமைச்சான்னு கேட்டா அடுத்த நொடி குண்டாசிட்டான். அன்னைக்கு இருந்த குறைந்தபட்ச ஜனநாயகம், குறைந்தபட்சமான உரிமை. மன்னர் ஆட்சி காலத்துல நீ யோசிச்சு பாருங்க, சேசிபி இல்ல, கிட்டாச்சி இல்ல, டிராக்டர் இல்ல, புகழின் இல்ல, லாரி இல்ல, எதுவும் இல்ல.
அன்னைக்கு இருந்தது மண்வெட்டின் கடப்பாறை மட்டும்தான். மண்வெட்டின் கடப்பாறை கொண்டு ஏரிகளை வெட்டினா, குளங்களை வெட்டினா, கண்மாயை வெட்டினா, வாய்க்காலை வெட்டினா, எல்லாத்தையும் வெட்டினா, ஏரிகளை சங்கிலி தொடர் போல இணைச்சான், இணைச்சி நீர்ப்பாசனத்தை உருவாக்கினான், விவசாயத்துக்கு கொடுத்தான், மக்களின் நீர் தேவையை போக்கினான். எப்ப? மன்னராட்சி காலத்துல. புலவர்கள் பாடுறாங்க, மன்னனை பார்த்து, மன்னா அறம் பொருள் இன்பம் என்ற மூன்றையும் பெற வேண்டும் என்றால் நீரை சேமிங்க. அதே போல நீரை சேமித்து மக்களுக்கு கொடுத்தான் மன்னன். மன்னன் இன்னைக்கு சென்னைக்கு நீர் தரக்கூடிய ஏரி அப்படின்னு கேட்டா வீராணம் ஏரி. வீராணம் ஏரியை யாரு வெட்டினது? கருணாநிதி, ஜெயலலிதாவா? ஒரு சோழ மன்னன். மதுராந்தக ஏரி இருக்குது, அதை வெட்டது யாரு? அதுவும் ஒரு சோழ மன்னன். மன்னராட்சி காலத்துல, மக்களாட்சி காலத்துல ஏரியை வெட்டானா, குளத்தை வெட்டிருக்கானா? நீங்க சொல்லுங்க. உங்க கண் முன்னே வந்து என்றைக்கு ஒரு ஏரியை வெட்டி அதை பராமரிச்சு ஒரு ஆட்சியாளர் வந்து திறந்து வச்சாரு அப்படின்னு ஞாபகத்தை சொல்லுங்க. நீர் மேலாண்மைங்கிற ஒண்ணே இங்க இல்லை. ஏன்னா நீர் விற்பனை பொருளாக, சந்தை பண்டமாக மாறிவிட்டது. 20ஆம் நூற்றாண்டை பன்னாட்டு சந்தையை கச்சா எண்ணெய் தீர்மானித்தது என்றால் 21ஆம் நூற்றாண்டை உலக அரசியல் சந்தையை தீர்மானிப்பது தண்ணி தான். அடுத்த உலக போர் என்ற ஒன்று வரும் என்றால் அது தண்ணிக்காக தான் வருங்கிறேன். உலக போரே தண்ணிக்காக வருங்கிறேன். உலக போரே. அதிலும் ஐயா அப்துல் கலாம், மறைந்த ஐயா அப்துல் கலாம் சொல்றாங்க, வரும் காலத்துல 800 கோடி மக்கள் இருப்பாங்க. அந்த 800 கோடி மக்கள்ல 100 கோடி பேருக்கு தான் தண்ணி கிடைக்கும். மீதி 700 கோடி மக்களுக்கு தண்ணி கிடைக்காது. அன்னைக்கு ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய நீர்வளத்தை எடுப்பதற்கு இன்னொரு நாடு போர் தொடுக்கும். அந்த போர் அணு ஆயுத போரா இருக்குது. ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய நீர்வளத்தை எடுப்பதற்கு இன்னொரு நாடு போர் தொடுக்கும். அந்த போர் அணு ஆயுத போர். அணுகுண்டு வீசாங்குது யார்? ஐயா அப்துல் கலாம். அதனால தண்ணி விற்பனை பொருளாக மாறிடுச்சு. தண்ணி மிகப்பெரிய விற்பனை பொருள், சந்தை பொருள். அதனால் திமுகவோ அதிமுகவோ யார் ஆண்டாலும் சரி, ஒருபோதும் தண்ணியை நமக்கு இலவசமாக கொடுக்க மாட்டேன். கடைக்கோடி வரைக்கும் போயிடுச்சு. இன்னைக்கு தூக்கிட்டு போறாங்கல்ல, இவங்க ஒரு மாசம் ஸ்ட்ரைக் பண்ணா முடிஞ்சுட்டாங்க. எந்த தொழிலும் நஷ்டத்தை எங்கலாம், ஆனா இந்த தொழிலுக்கு நஷ்டம் முடியாது. ஏன்னா தண்ணி வந்து நமக்கு சொல்லுவாங்க, தண்ணியை காசு விற்க கூடாது, பாவம்பாங்க. தாகம் எடுத்து தண்ணி கொடுக்கணும்பாங்க. ஆனா இன்னைக்கு எல்லா தண்ணியும் அந்த கேன்ல அடங்கிருச்சு, போத்தல் அடங்கிருச்சு. அப்ப யார் இதை சரி பண்ண போற? இங்க வந்து தம்பி சொன்னார்ல, சட்டமன்ற உறுப்பினர் தண்ணி சரியில்லை அப்படின்னு கேட்டா அவர் தூக்கி வீசிட்டு கார் எடுத்துட்டு போறாருன்ட்டு. எங்க வேணாலும் வறட்சி வரலாங்க, பஞ்சம் வரலாங்க. தமிழ்நாட்டில் வறட்சி பஞ்சங்கிற செய்தியை நம்ம கேள்விப்படக்கூடாது. ஏன்னா தமிழ்நாட்டில் வறட்சியான மாவட்டம் அப்படின்னு கேட்டால் நமக்கு நினைவுக்கு வர்றது, உடனே ஞாபகத்துக்கு வர்றது வந்து ராமநாதபுரம். மழை விழுக்காடு குறைவாக அங்கே பெய்யும். அந்த ராமநாதபுரத்தில் பெய்யக்கூடிய மழையில ஒரு விழுக்காடு கூட பெறாத துபாய், கத்தார், ஓமன், சவுதி அரேபியா, பஹ்ரைன் போன்ற நாடுகள் தண்ணீரை பெற்றுட்டாங்க. ராமநாதபுரம் வறட்சியான மாவட்டம் தமிழ்நாட்டில். அந்த ராமநாதபுரத்தில் பெய்யக்கூடிய மழையில ஒரு விழுக்காடு, வெறும் ஒரு விழுக்காடு கூட பெறாத துபாயில தண்ணி தட்டுப்பாடு இல்லை. கேட்டுப்பாரு, துபாயில் வேலைக்கு போகணும்னு கேட்டுப்பாரு. தண்ணி லாரி வரலன்னு என்னைக்காவது துபாயில கால் எடுக்க இருக்காங்களா? தண்ணிக்காக ஆத்துக்குள்ள போய் ஆத்துக்குள்ள ஊட்ட தேடி ஊத்துலேயும் தண்ணி எடுத்து சிந்தாம சித்திராம குடத்துல வைப்பி அதை அணுங்காம குழுங்காம வீட்டுக்கு கொண்டாந்து வச்சுட்டு பேட்டாங்குட்டையை வாங்கி விலைக்கு வாங்கி அதை உள்ள தேய்ச்சி கலங்கத்தண்ணியை போக வச்சுட்டு அப்புறமா சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த நிலைமை அங்க இல்லை. துபாயிலேயோ கத்தார்லேயோ ஓமன்லேயோ தண்ணீர் தட்டுப்பாடு இல்லை. நம்ம ஊர்ல மழை காலம் ஒரு காலம் இருக்கு, பருவமழை காலம், மழை பெய்யும்ட்டு. ஆனா துபாயில மழை காலம் ஒரு காலம் இருக்கா? இல்ல. மழை பெய்வதே ஆறு மழைதான் ஒன்று. இன்னும் சொல்ல போனா சவுதி அரேபியாவில் ஆறு இல்லை. ஆறுகள் இல்லாத நாடு சவுதி அரேபியா. அந்த சவுதி அரேபியாவில் தண்ணீர் தட்டுப்பாடு இருக்கா? இல்லை. அவன் என்ன பண்றான்? அங்க மழை முடியாது. வல்வம் பர்றான்ல, விசிம்பின் துளிகளின் அல்லல் மாற்றாங்கே பசும்புல் தலை காண்பது அடிதுன்னு. வானத்திலிருந்து ஒரு சுட்டு மழை துளி கீழே விழாவிட்டால் ஒரு பசும் புல் கூட தலை காட்ட முடியாதுறாங்க.
அந்த மழை பொழிவு அங்க குறைவு, ரொம்ப சொற்பம். அர்ஜுன மருதான உண்டு துபாயில, கத்தார்ல, ஓமன்ல, அந்த அரபு நாடுகள்ல. அப்ப மழைவளம் இல்லாத போது அவன் என்ன பண்றான், அவன் கடல் இருக்க வேண்டாம், கடல் நீர் வளம் இருக்கு, அது உப்பு தண்ணி தான். அந்த கடல் தண்ணீரை சுத்திகரிச்சு தன் மக்கள் கொடுக்கிறான். யாரு? அரபு நாட்டுல. அங்க யார் ஆடுறான்? மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஆட்சியாளர் இருக்கானா? இல்லை. அங்கு ஆள்வது மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஆட்சியாளர் இல்லை, மண்ணாடுறாங்க. துபாய் ஆடுறது மன்னங்க, கத்தார் ஆடுறது மன்னங்க, சவுதி அரேபியா ஆடுறது மன்னங்க. அந்த மன்னராட்சி காலத்தில் மன்னனுக்கு கிடைச்சா போதும், அவன் குடும்பத்துக்கு கிடைச்சா போதும், அவன் சொந்தக்காரன் கிடைச்சா போதும் நினைக்கல. கடைக்கோடி குடிமக்கள் வரை அவன் தண்ணியை கொண்டு போய் சேர்க்கிறான். மழையே பெய்யாது, ஆறுகளே இல்லாத நாட்டுல தண்ணீர் பஞ்சம் இல்லாத அவன் வாழ வைக்கிறான். ஆனா இங்க நிலைமை என்ன? வெள்ளக்கார ஆட்சி காலத்துல பாரதியார் பாடுறாரு. வெள்ளக்கார ஆட்சி காலத்திலேயே காவிரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதொரு வையை பொருள்நதி என மேவியாறு பால ஓட திருமேனி செழித்த தமிழ்நாடு. வெள்ளக்காரன் நம்மை அறிமுகப்படுத்திய காலத்திலேயே செழித்தோங்கிய தமிழ்நாடு இந்த நிலம். காவிரி தென்பண்ணை வையை புறநெய்ன்னு ஜீவ நதிகள் தமிழ்நாட்டை அவ்வளவு வளம் கொடுக்க செஞ்சது. என்ன நிலைமை? காவிரியில் தண்ணி கட்டு போராடுறோம். 60 ஆண்டு 30 ஆண்டுகள உச்சகட்ட போராட்டம். நாம காவிரியில் தண்ணியை திறந்து விடு அப்படின்னு போராடினோம்னா கர்நாடகாவில் வாழக்கூடிய தமிழ்நாடு 99 பங்காரப்பான்னு ஒரு முதலமைச்சர் கர்நாடகா வந்த போது நூற்றுக்கணக்கான தமிழர்களை கொன்றான். தமிழ் பெண்களை பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கினான். கர்நாடகிலிருந்து வாழக்கூடிய தமிழர்களை அடித்து விரட்டி மூட்டை முடிச்சோடு தமிழ்நாட்டுக்கு ஓட வச்சான். நடந்துச்சு. 2014-15 தமிழ்நாட்டை சேர்ந்த 50 கேபிஎன் பேருந்துகளை, கேபிஎன் தனியார் பேருந்துகளை கர்நாடகாவில் தீ வச்சு கொளுத்தான். நடந்துச்சு. நீ இன்னைக்கு தண்ணி கட்டு போராடினாலும் சரி, கர்நாடகை வாழக்கூடிய தமிழ்னா அடிச்சு உதப்பான். நான் தண்ணி தர முடியாது, என் மூத்தத்தை பேசி தரேன், குடிக்க சொல்லி தமிழ் நம்ப எல்லாம் பண்றேன். மத்தியில காங்கிரஸ் ஆண்டாலும் சரி, பாஜக ஆண்டாலும் சரி, தமிழ்நாட்டை திமுக ஆண்டாலும் சரி, அதிமுக ஆண்டாலும் சரி, காவிரியில ஒரு சொட்டு தண்ணி வராது. ஒருவேளை மிதமின்றி அளவுக்கு மழைப்பொழிவு நிகழ்ந்து தண்ணியை தேக்கி வைக்க முடியாது என்ற நிலை வந்தால் வடிகாலாக தமிழ்நாட்டை பயன்படுத்துவான், தண்ணியை தந்துடுவான். மற்ற காலத்துல அவன் தண்ணியை திறக்க மாட்டேன். இப்ப என்ன முயற்சி பண்றான்? காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாட்டில் தடுப்பணை கட்டி இனி வெள்ள காலத்துல உபரி நீர் கூட தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது என்று தடுப்பதற்கான வேலையை கர்நாடகா பண்றான். நம்மளால என்ன செய்ய முடியுது? திமுகவும் அதிமுக மாறி மாறி ஆடுது. நான் உரிமையை மீட்போம். என்ன உரிமையை மீட்டு கிழிச்ச? என் வாழ்வாதார உரிமைடா காவிரி, வாழ்வாதார உரிமை. தமிழ்நாட்டில் வாழக்கூடிய மக்கள்ல 1/3 நேரடியாவோ மறைமுகமாவோ காவிரி நீரை சார்ந்து இருக்க. காவிரி எங்கள் தாய்டா, எங்கள் தாய். சோழ மன்ன கொண்டாடினா காவிரிய. வானம்பாடி பறவை நீரை உணவாக உட்கொள்ள முடியாத அளவுக்கு பருவமழை பொய்த்து போனாலும் சரி, வெள்ளிக்கோள் வடதிசையை விட்டு தென் திசைக்கு மாறி போனாலும் சரி, காவிரி தாய் பொய்க்க மாட்டால் நீர் தருவாள் சோழ தருவாள் என்று காவிரியை கொண்டாடினான் சோழ மன்னன். வைகை ஆற்றை கொண்டாடினான் பாண்டிய மன்னன். பொய்யா குளக்கொடி எங்கள் வைகை. வைகை ஆற்றோட இரு மருங்கிலும் 2 பக்கமும் தண்ணியை கொடுத்து கொண்டே இருக்கும் வைகை. அந்த காவிரியும் வைகையும் இன்றைக்கு செத்து போனான். காவிரியில் தண்ணி வரல, தண்ணி தரமாட்டேங்கிறான், போராட்டம் ஒரு பக்கம். அதே சமயத்துல காவிரி ஆற்றின் துணையாறு தமிழ்நாட்டில் ஓடக்கூடிய அமராவதி, காவிரி ஆற்றின் துணையாறு தமிழ்நாட்டில் ஓடக்கூடிய நொய்யல். இந்த ஆறுகள் என்ன நிலைமை இருக்குது இன்னைக்கு? நொய்யல் ஆறு கொங்கு மண்டலத்தில் ஓடுது. கொங்கு செழித்தால் எங்கும் செழிக்குங்கிறான். அந்த நொய்யல் ஆற்றின் நிலைமை என்ன? அதிமுக ஆட்சி காலத்தில் நொய்யல் ஆறு முழுமைக்கும் வெறும் நுர தள்ளுது, வெள்ள வெளியேன்னு ஒரு நுர தள்ளுது. மக்கள் பார்த்து அதிர்ந்து போய் அன்னைக்கு கருப்பண்ணன் நினைக்கிறேன், அதிமுகவில் ஒரு அமைச்சர் கருப்பண்ணன், அவர்கிட்ட போய் கேட்கறாங்க, என்னங்கய்யா ஆறு முழுக்க நுர தள்ளுது அப்படின்ட்டு. அவர் சொல்றாரு, நீ சோப்பு போட்டு குளிச்சீங்கன்னா என்ன ஆகும்? சோப்பு நிறப்புறம் சேர்ந்துச்சுக்கிடு. எவ்வளவு பெரிய பார்வை, அளப்பரிய சிந்தனை, சுற்றுச்சூழல் சிந்தனை.
மனிதன் நஞ்சு அறிந்தால், விஷத்தை அறிந்தால் அவன் எப்படி வாயில் நுழைதல்வானோ அதே போல சாயப்பட்ட கழிவான முற்றுமுழுதாக விஷமாக மாறிப்போன நொய்யலாறு நுழைதல்கிறது. அணையை திறந்துவிடு, தண்ணியை கொடு, விவசாயிகள் போராடி நீங்கள் பார்த்தது உண்டு. எக்காரணம் கொண்டும் அணையை திறந்து விடாதே என்று விவசாயிகள் போராடி நீங்கள் பார்த்தது உண்டா? கொங்கு மண்டலத்தில் உரத்துப்பாளையம் அணைங்கிற அணை இருக்குது. அந்த அணையை எக்காரணம் கொண்டும் திறந்து விடாது என்று விவசாயிகள் போராடினார்கள். காரணம் என்ன? அந்த உரத்துப்பாளையம் அணை முழுமைக்கும் சேர்ந்து இருந்தது நீர் அல்ல, விஷம். தோல் தொழிற்சாலை கழிவு, சாயப்பட்ட கழிவு, பாலாறு முழுக்க தோல் தொழிற்சாலை கழிவு போட்டு கொட்டி பாலாறை கழிவிட்டேன். இங்க கொங்கு மண்டலத்தில் இந்த சாயப்பட்ட கழிவு கழிவுல கொண்டு ஆற்று தந்து விடுறேன். ஆறுகள் சாகிறது. அதை பற்றி ஆளக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு என்ன கவலை இருக்குது? தமிழ்நாட்டில் தண்ணீர் பஞ்சம் இன்னைக்கும் பேசுறோம். நம்ம தண்ணீர் பஞ்சத்துக்கு ஆளாக்கணமே ஆளக்கூடிய ஆட்சியாளர். அன்பான சொந்தங்களே, ஒட்டுமொத்த பூமி பந்து, இந்த ஒட்டுமொத்த நம்ம வாழக்கூடிய இந்த பூமி பந்துல சராசரியாக ஆண்டொன்றுக்கு 800 மில்லிமீட்டர் மழை பொழியுது. 800 மில்லிமீட்டர் இந்த உலகம் முழுமைக்கும் சராசரியா. ஆனால் தமிழ்நாட்டின் சராசரி மழைப்பொழிவு ஆண்டொன்றுக்கு 950 மில்லிமீட்டர். உலகத்தின் சராசரி மழைப்பொழிவை விட தமிழ்நாட்டின் சராசரி மழைப்பொழிவு அதிகம். அந்த மழை நீரை சேமிக்க முடியாத நவம்பர் டிசம்பர்ல வெள்ளம் வருது. ஆனா அப்படியே ஏப்ரல் மேற்கு போனா வறட்சி ஏற்படுது. ஏன் மழை நீரை சேமிக்க எந்த திட்டமும் திட்டல? ஏன்னா அந்த கவலை, அந்த அக்கறை, அந்த தொலைநோக்கு பார்வை ஒருபோதும் ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் இல்லை. இதுதான் சத்தியம். 2018-19 காலகட்டத்தில் சென்னையில கடும் வறட்சி, கடும் பஞ்சம். 2018-19 சென்னையில கடும் வறட்சி, கடும் பஞ்சம். குடிக்க தண்ணி இல்லைங்கிற நிலைமையை விட குடிக்க தண்ணி இல்லை. குழாயத்தை வந்தா தண்ணி வரல. சென்னை முழுக்க உணவகங்கள்லாம் மூடப்படுது. ஏன்னா அங்க சமையலுக்கும் தண்ணி இல்லை, பாத்திரங்களுக்கும் தண்ணி இல்லைன்ட்டு சென்னை முழுக்க உணவகம் மூடப்படுது. தகவல் தொழில்நுட்ப பூங்கா, ஐடி பார்க் எல்லாம் மூடுறான். சென்னை ஸ்தம்பிச்சு போகுது. அன்னைக்கு அதிமுக அமைச்சரவை இல்லையா, அதிமுக அமைச்சரவை கூடுது அவசர அவசரமா. சென்னையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பஞ்சத்தை, இந்த வறட்சியை போக்குறதுக்கு ஒரே வாய்ப்பு மழை தான் பெய்யணும்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சிட்டு சரி நம்ம மழையை பெய்ய வச்சிடலாங்கிற ஒருத்தர். மழை எப்படிங்க பெய்ய வைப்பீங்க? அதுக்கு என்னங்க வாய்ப்பு இருக்குது? சீனா போன்ற நாடுகளில் செயற்கை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவன் மழையை பெய்ய வைக்கிறான். அந்த அளவுக்கு இங்கே தொழில்நுட்ப வசதியும் இல்லை, இங்கே அந்த அளவுக்கு பொருளாதாரம் இல்லை. எப்படி மழை வைக்க முடியும்? இங்கே அவ்வளவுலாம் கோடிக்கணக்காக செலவு பண்ணி கஷ்டப்பட தேவையில்லை. லோ பட்ஜெட்டில் பண்ணிடலாங்கிற. லோ பட்ஜெட்டில் என்ன பண்ணுவீங்க? எல்லா ஊர்லேயும் கோயில் இருக்கு, எல்லா ஊர்லேயும் கோயில் இருக்கு. இங்கே தமிழ்நாட்டில் சாமியாருக்கு மஞ்சள் இல்லை. கோயிலில் உட்காந்து சாமியார்களை உட்காந்து யாக வளர்க்க சொன்னோம்னா இவன் வளர்க்கிற யாகத்தில் வருண பகவான் அப்படியே மனம் உடைஞ்சு அவரே கண்ணீர் வெடிச்சு மழையை கொட்டி விட்டுவாரு அப்படின்னு ஒரு திட்டம் சொல்றேன். எடப்பாடி பழனிசாமி ஐயா இல்லையா, அற்புதமான திட்டம் உடனடியாக நிறைவேற்றுங்க. தமிழக அறநிலைத்துறை சார்பாக கோயில்களில் யாக வளர்க்க சொல்லி அன்னைக்கு உத்தரவு போட்டாங்க. எடப்பாடி ஐயா அப்படி சொல்ல தேவையில்லை. கம்பராமாயணம் தந்தை சேர்க்கல, நம்ம தப்பா முடிச்சுட்டோம். ஐயா சரியா தான் இருக்கு. கம்பராமாயணத்தை கம்பர் எழுதி முடிச்சுட்டு சேக்கலாத்தை கொடுத்து எடப்பாடி கொடுத்துருப்பா. எடப்பாடி சேக்கலாத்தை கொடுத்துருக்காரு, டோட்டல் எப்படி இருக்காரு. அவர் தான் கம்பராமாயணம் தந்தை சேர்க்கல, சரியா தான் சொல்லு. அந்த மாதிரி அன்னைக்கு யாக வளர்த்தாங்க கோயிலில் உட்காந்துட்டு. நாங்கள் தான் கேட்டோம், யாகம் வளர்த்தா எப்படா மழை வரும்? யாகம் வளர்த்தா புகை தான் வரும், மரம் வளர்த்தா தான் மழை வரும். என்ன பண்றாங்க? மரத்தை கூட வெட்டி சாட்சியாகிறது. வளர்ச்சிங்கிற பேர்ல, சாலையை விரிவாக்குங்கிற பேர்ல மரத்தை கூட வெட்டி சாட்சியாகிறது. மரத்தை வெட்டி சாட்சி மரத்துக்கும் மண்ணுக்கும் உபாரத்து பண்ணிவிட்டு கழுதைக்கும் திருமணம் பண்றது. கழுதைக்கும் திருமணம் பண்ணா மழை பெஞ்சிருமா? கழுதைக்கும் திருமணம் பண்ணா கழுதை குட்டி தாண்டா வரும், மழை எப்படா வரும்? நீ எந்த காலத்தை வாழ்ந்துருக்குற? நீ இன்னைக்கும் சொல்ற, நான் பல இடங்களை பதிவு பண்ணிட்டேன். பூனை குறுக்க போனா அவசரம்ங்கிற அமைச்சர் சிவசேனை குறுக்க போறாரு, உனக்கு அவசரமா தெரியல.
இந்த எம்எல்ஏ கண்ணன் கொடுக்க போறாரு, உனக்கு அவசரமா தெரியல. எடப்பாடி பழனிசாமி போனாலோ, ஸ்டாலின் போனாலோ, அண்ணாமலை போனாலோ, இந்த கருமாந்திரம் பிடிச்சவங்க போனா உனக்கு அவசரமா தெரியல. ஒரு அப்பாவி பூனை யார் வீட்டில் குழம்பு வைப்பாங்க, கருவாட்டு குழம்பு வைப்பாங்க, மீன் குழம்பு வைப்பாங்க, 2 துண்டு போடுவாங்களா? இல்லை சாப்பிட்டு இந்த மீனை சாப்பிட்டு அந்த அந்த எலும்பையாவது போடுவாங்களா, முள்ளையாவது போடுவாங்களா? ஏங்கி தவிக்கக்கூடிய அப்பாவி பூனை. அந்த அப்பாவி பூனை குறுக்க போனா அவசரம் தான். நீ ஒரு அவசர வழியை வெளியே கிளம்புற, பூனையும் ஒரு அவசர வழியை வெளியே கிளம்புது. உன்னை விட ஒரு அவசர வழியா இருக்கு, உன்னை ஓவர்டேக் பண்ணிடுது. நீ பூனைகிட்ட தோத்து போயிட்டு பூனை குறுக்க போனா அவசரம். பள்ளி விழும் பலன், பள்ளி விழுந்தா பலன் பார்க்க. பள்ளி விழுந்தா என்ன பலன் இருக்கு போகுது? நாட்டில் பணம் விழுந்தா பலன் இருக்கு, பயன் இருக்குது. பள்ளி விழுந்தா என்ன பலன் இருக்கு? பஞ்சாங்கத்தை பாருங்க. ஏன்னா இதுலயே புரியல, இந்த அடிப்படையே புரியல. காசு கொடுக்குறவன், வாக்கு காசு கொடுக்குறவன் நாளைக்கு ஊழல் செய்ய போறான், கொள்ளடிக்க போறான், இந்த ஊழையே முண்டாம் போட போறான்னு தெரிய மாட்டேங்குது. நம்பி கொண்டு எல்லா சிக்கலையும் கொடுக்கக்கூடிய திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வாக்கை செலுத்தி விட்டு நீ சிக்கல் சிங்காவளர் கோயிலில் போய் அங்க போய் மணியாட்டி நிற்கிற, இல்ல மாவளுக்கு போடுற, இல்ல சனி வந்து இன்னும் 6 மாச காலம் நகராதான், 5 வருஷம் நகராதரா. இங்க ஒரு சனி உட்காந்துருக்கு, அங்க ஒரு சனி உட்காந்துருக்கு. நீ 5 ஆண்டுக்கு வாக்கு செலுத்துற சமயத்தில் கண்டவனுக்கெல்லாம் ஓட்ட போட்டு விட்டு திமுக போட்டா என்ன போகுது, அதிமுக போட்டா என்ன போகுது? 2000 ரூபாய் காசு கொடுத்தாங்க. மொத்தமா இவங்க அவங்க 1000 ரூபாய் கொடுத்தாங்க. பங்கு வச்சுக்குவோம். 2 ஓட்டை இந்த பக்கம் போட்டு 1 ஓட்டை அந்த பக்கம் போட்டு நீ ஒரே ஒரு தடவை இப்படி குத்திட்டு வந்துடுற. அவன் 5 வருஷம் வச்சு குத்துதே கொடையதேன்னு அளவு குத்துறான். ரெட்டாளிக்கு போடுறது, உதயசூரனுக்கு போடுறது. ஏங்க 1 முறை 2 முறை ஏமாறலாங்க, திரும்ப ஏமாறலாமாங்க? உதயசூரனுக்கு புதுசா ஓட்டு போட போறீங்களா? திமுக நேற்று தொடங்கப்பட்ட இயக்கமா? 1949ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இயக்கம் திமுக. திமுக இயக்கம் தொடங்கப்பட்டு 75 ஆண்டுகளா இருக்குங்க. 75 ஆண்டு. இந்த நாடு சுதந்திரம் அடைந்து 2 ஆண்டுகள் கழிச்சு பிறந்த இயக்கம் திமுக. தமிழ்நாட்டை 6வது முறையாக திமுக ஆண்டு கொண்டிருக்கிறது. அதிமுக ஏறக்குறைய 30 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை ஆண்டுட்டான் அதிமுக. திமுக 6 முறை ஆண்டுட்டான். இவ்வளவு காலத்தை செய்யாத எந்த சாதனைங்க வருங்காலத்தை பண்ண போறேன்? ரெட்டலுக்கே போட்டு பழக்கமாயிடுச்சு, உதயசூனுக்கே போட்டு பழக்கமாயிடுச்சு. ஏன்? என்ன எங்க தாத்தா திமுக, எங்க அப்பா திமுக, நானும் திமுக, பரம்பரை திமுக. அந்த பக்கம் நாங்க பரம்பரையா தலைமுறையா அதிமுக. என்ன தலைமுறை, என்ன பரம்பரை? பாகுபலி பரம்பரை என்ன பரம்பரை? கருணாநிதி மூத்த மகன் அழகிரி திமுக இல்லை. இன்னைக்கு கருணாநிதி மூத்த மகன் அழகிரி திமுக உறுப்பினர் இல்லைங்க. சசிகலா ஜெயலலிதாவோட உட்ப தோழி, உயிர் தோழி. அந்த சசிகலா இன்னைக்கு அதிமுக இல்ல, ஓபிஎஸ் திமுக போயிட்டு. ஆனா நீ பரம்பரையா திமுக, பரம்பரையா அதிமுக. என்ன பண்ணா? திமுகவுக்கும் அதிமுக வாக்கு செலுத்தி என்ன பண்ணா? நாட்டை நாசம் பண்ண, நாட்டை கெடுத்த, மக்களை கெடுத்த. என்னன்னா அக்கா சொன்னது போல, கார்த்திகா அக்கா சொன்னது போல, தமிழ்நாட்டில் 8 லட்சம் கோடி கடன். 8 லட்சம் கோடி, 1 ரூபா 2 ரூபா இல்ல, 8 லட்சம் கோடி தமிழ்நாட்டு கடன். அது 4 ஆண்டு காலத்தில் ஸ்டாலின் வாங்கிய கடன் மட்டும் 4 லட்சம் கோடி. என்னாகும்? பட்ஜெட் போடுறப்ப இந்த அரசு திணறும். அப்ப புதுசாக வரி போடுவான். அந்த வரி யார் தள்ள வந்து விடியும்? நம்ம தள்ள வந்து விடியும். அது புரியாம வாக்கு காசு கொடுத்துட்டு அந்த கட்சியே போட்டுருவோம். நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு திருட்டு பையன் ஒரு திருட வீட்டுக்கு வர்றேன், திருட ஒரு வீட்டுக்கு போறேன். போறப்ப வீட்டுல வாசல்ல வந்து நாய் கட்டப்பட்டிருக்குது. நாய் பாக்குது, சொந்தக்காரன் இருப்பானோ அப்படின்னு பாக்குது. என்ன பண்றான்? ஒரு பிஸ்கட் எடுத்து போடுறான். போட்ட உடனே ஒரே கப்பா கட்டிடுது. யாரு? இவனே. ஏன்னா அது வரைக்கும் சொந்தக்காரனோ நண்பனோ வச்சு பார்த்துட்டு இருந்திருக்கு. இவன் பிஸ்கட் போட்டு இதை கரெக்ட் பண்ண நினைச்ச உடனே அது கட்டிடுது. ஏன்னா திருட்டு போயதான்னு. ஒரு நாய்க்கு குறைந்தபட்சமான அந்த பார்வை இருக்குங்க. மனுஷன் நமக்கு கூட இல்லையா? 2000 ரூபாய் 4000 ரூபாய் காசு கொடுக்குறான்னா காசை வாங்கிட்டு போய் சட்டமன்றத்துக்காக நமக்காக சட்டமன்றத்தை போய் நமக்காக பேசுவானா? இந்த தொகுதியில வந்து சாலை சரியில்லை, சாலை சரி பண்ணுங்க. இந்த தண்ணீர் பஞ்சம் அதிகப்படியா இருக்குது, தண்ணீர் பஞ்சம் இல்லாம ஒரு நிலையை உருவாக்குங்க, ஏரிகளை பராமரிங்க, ஆற்றுல மணக்கொள்ளி இல்லாம பாத்துருங்க அப்படின்னு இருப்பானா?
நீ காசை வாங்கிவிட்டு ஓட்டை போட்டால் நாளைக்கு நாடு கேடு கெட்டு போனாலும் சரி, நீ போய் கேள்வி கேட்பியா? கேள்வி கேட்க முடியுமா? சும்மாவடா ஓட்டு போட்ட, காசுக்கு தானா ஓட்ட போட்டேன் போடாங்கட்டுமா. அப்ப அரசை கேள்வி கேட்கிற தார்மீகத்தை, தகுதியை இழந்து விடுவீர்கள். இந்த அடிப்படை புரிதல் வேணும். அரசியல் பிழைத்தாருக்கு அறமே கூற்றாகும். யார் சொல்றா? சிலப்பதிகாரம். இன்னைக்கு அற உழைச்சி செத்து போனது, நியாய உழைச்சி செத்து போனது. இவன் 4 லட்சம் கோடி கடன் வாங்கினான் 4 ஆண்டு காலத்துல. ஒட்டு மொத்தமா 8 லட்சம் கோடி கடன். எல்லா அமைச்சர்கள் மீதும் சொத்து குவிப்பு வழக்கு. அக்கா சொன்னது போலவே அத்தனை பேர் மேலையும். தமிழ்நாட்டு மக்கள்ல கடன் வாங்காத மக்கள் எத்தனை இருக்காங்க யோசிச்சு பாருங்க. பிள்ளைகளின் படிப்பு செலவா கடன் வாங்காம உனா செய்ய முடியாது. வங்கியில போய் நிப்ப, 4 முறை 5 முறை கால் எடுக்க கூலி குறுகி நிப்ப. உன்னை அவமானப்படுத்துவான். பிள்ளைக்கு அவளை சீக்கிரத்தை உனக்கு கல்வி கடன் தர மாட்டேன். நாம பிள்ளைய கல்வி கடன் வாங்கி படிக்க வைக்கிறோம். மாசம் பிறந்த திணறோம். எப்படி வீட்டு வாடகை கட்டுறது, கேஸ் சிலிண்டருக்கு என்ன பண்ண போறோம், கேபிளுக்கு என்ன பண்ண போறோம், அதுக்கு என்ன பண்ண போறோம், 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட வழி இல்லாம திணற. தீபாவளி பொங்கல் பண்டிகை வந்துட்டா எல்லாருக்கும் கொண்டாட்டமா இருக்கு. உனக்கு வயத்துல புளிய கிடைக்குது, ஐயோ செலவுக்கு என்ன பண்ண போறோம்னு காசுக்கு வழி இல்லாம அல்லாத. மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு உணவகத்துக்கு போய் பிடிச்ச தின்பண்டத்தை வாங்கி சாப்பிட முடியல. பார்க்கற காசு இருக்கோ கூடவே குறைச்சு பார்க்குற, வாயை கட்டி வயட்டை கட்டி வாழ்ற. ஒரு பண்டிகைக்கு நல்ல துணி எடுத்துக்க உனக்கு மனசு இல்லை, காசு பற்றாக்குறை இருக்குமோன்னு நினைக்கிறேன். அப்படி வாழ்க்கை வாழ்ற. ஆனால் உன்னை ஆளக்கூடிய ஆட்சியாளன் வறுமை ஏழ்மை நிழல் கூட இல்லாம வாழ்றேன். வறுமை ஏழ்மை என்ன தெரியாம வாழ்றேன். ஏன்னா அவன் சொத்துக்கு போடக்குது. அவன்கிட்ட இருக்க வேண்டிய சொத்தை விட அதிகப்படியாக குவிச்சு வச்சிருக்கான். அது யார் பணம்? உழைக்கும் மக்கள், நமது பணம். திருடுறான், வெளிப்படையா திருடுறான். ஈரோடு கிழக்குல இடைத்தேர்தல் வருதுங்க. ஈரோடு கிழக்குல விக்கிர வேண்டிய இடைத்தேர்தல் வருதுங்க. இடைத்தேர்தல் வர்றப்ப பாத்தீங்கன்னா தொகுதி முழுமைக்கும் பாத்தீங்கன்னா திமுக அதிமுக தான் கரவெட்டி கட்டி நிற்கிறேன். அதுவும் தொகுதி முழுக்க காசை வாரி இறைக்கிறான். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் 5 ஆண்டுகளுக்கு அந்த தொகுதி முழுமைக்கும் செலவு செய்யக்கூடிய ஒட்டுமொத்த நிதிங்கிறது 10 கோடி. ஆண்டு ஒன்றுக்கு 2 கோடி, 5 ஆண்டுக்கு சேர்த்தா 10 கோடி தான். 10 கோடிக்கு உட்பட்டு தான் நலத்திட்டங்களை கொண்டு வர முடியும். 10 கோடி தான் 5 ஆண்டுக்கு. ஆனா இவன் என்ன பண்றான்? ஒரு தொகுதிக்கு 30 கோடியை கொட்டி இறைக்கிறான், செலவு பண்றான் தேர்தல். எதுக்கு? 30 கோடியை செலவு பண்ணி 10 கோடிக்கு நல்லது பண்ண போறானா? அவன் எம்எல்ஏ பதவியில உட்காரணும். அதுக்கு ஒரு வியாபாரம் போல பணத்தை போட்டு முதலீடு செஞ்சு வியாபாரம் போல எடுக்கிறேன். அது ஈரோடு கிழக்குல மக்கள் கேட்டு போறான்னா மது விளக்கு கொண்டு வாங்கன்னு. மது விளக்கை கொண்டு வரல, நீட் விளக்கை கேட்டான் மக்கள். ஆனா மக்கள் கொடுத்தது தெரியுமா? ஈரோடு கிழக்குல காமாட்சி விளக்கு. ஆடுது பூரா மூதவி, கொடுக்கிறது காமாட்சி விளக்கு. காமாட்சி விளக்கு ஏற்றி இல்ல கொளுத்தி வைங்க, குப்புனி எரியும். எப்படிப்பட்ட ஆட்சி? ஈரோடு கிழக்குல இடைத்தேர்தல் நடக்குது. என்ன பண்றாங்க? தன்மானத்தை நாங்க தான் ஊட்டி வளர்த்தோம், நாங்க தான் சுயமரியாதைக்கு இயக்கம் கொண்டேங்கிறேன் இந்த திராவிட கட்சிகள். ஆனா ஈரோடு கிழக்குல மக்களின் வறுமையை ஏழ்மையை சாதமாக பயன்படுத்தி கொண்டு மக்களை ஆட்டு மாட்டு மந்தை கூட்டம் போல டாடா ஏசி வாகனங்களை ஏற்றி கொண்டு போய் ஒவ்வொரு மண்டபத்துல அடைச்சு வச்சு காலையிலிருந்து மாலை வரைக்கும் அடைச்சு வச்சு, நீ காலையிலிருந்து மாலை வரைக்கும் இருந்தீங்கன்னா உனக்கு 500 ரூபாய் காசு தர்றேன். யாரு தலைக்கு விலை பேச? யாரு? இந்த திமுக. எல்லாத்தையும் பண்ற. கடைசியில மக்கள் அடைச்சு வைக்கப்படுறது தெரிஞ்ச உடனே என்ன பண்றாங்க? இந்த தொகுதிக்குள்ள இருந்தாதான் பிரச்சனை சொல்லிட்டு வாங்க ஏற்காடுக்கு இன்ப சுற்றுலாக்கு போலாம். வாக்காளர்களை உலகத்தில் எத்தனையோ நாடுகள்ல ஜனநாயக முறை இருக்குது, இந்த தேர்தல் முறை இருக்குது, வாக்குச்சீட்டு முறை இருக்குது. ஆனா எந்த நாட்டிலும் இந்த கூத்து இல்லை. இடைத்தேர்தல் நடக்கிறப்ப அந்த தொகுதி முழுமைக்கு அங்கங்க பாத்தீங்கன்னா அங்கங்க பார்த்தா காது குத்து விழான்னு இருக்கும். காது குத்து விழாவுக்கு போனோம்னா நம்ம சாப்பிட்டுட்டு மொய் வைக்கணும். ஆனா இந்த காது குத்து விழாவுக்கு போனா மொய் வைக்க தேவையில்லை. நீங்க சாப்பிட்டுட்டு மொய்க்கு வர வாங்கிட்டு வந்துடலாம். யாரு காது குத்துறாங்க? யாருக்கு? மக்களுக்கு தான் நடந்துச்சுக்க. எல்லா கொடுமையும் நடந்துச்சுங்க. நாம ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 15 அன்னைக்கு, ஆகஸ்ட் 15 வரப்போகுது, சுதந்திர நாடு, கொடியேற்றி இனிப்பு கொடுத்து கொண்டாடுறோம்.
நெஞ்சில வந்து கொடியை குத்திக்கிறோம், கையில கொடியை ஏந்திரம், நாடு சுதந்திரம் பெற்றுச்சுன்னு. நாம் போராடி சுதந்திரம் பெற்றோம், சத்தியமான உண்மை. நாம் போராடி சுதந்திரம் பெற்றது போலவே நாம் போராடி பெற்ற உரிமை வாக்குரிமை. முதல் பொது தேர்தலில் எல்லோருக்கும் வாக்குரிமை இல்லை. யார் படிச்சவனோ, யார் பட்டதாரியோ, யார் மிராஸ்தாரோ, யார் நிலக்கிழாரோ, யார் சமூகத்தில் செல்வாக்கப்பட்டவனோ, எவன் வரி செலுத்துவனோ அவனுக்கு மட்டும்தான் வாக்குரிமை நிலை இருந்துச்சு. குறிப்பாக பெண்களுக்கு மொத்தமாக வாக்குரிமை இல்லை, பெண்கள் வாக்குரிமை இல்லை. அதுக்கு பிறகு பலகட்ட போராட்டங்கள் நடத்தி ஜனநாயக ரீதியாக அழுத்தங்கள் கொடுத்து எல்லோருக்கும் வாக்குரிமை என்கிற நிலை உருவாக்கப்பட்டது. அப்படி போராடி பெற்ற மகத்தான உன்னதமான உரிமை வாக்குரிமை. அந்த வாக்குரிமையை மிக தவறாக பயன்படுத்திக் கொண்டிருக்கோம். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வாக்க போடுறோம். எவ்வளவு கொடுமை. பிக் பாஸ் நிகழ்ச்சி ஒன்று வருது, ஐயா கமலஹாசன் நடத்துறாங்க. அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்க்குறப்ப ஒருத்தன் கொடுமைக்காரியா ஒருத்திருப்பான். இந்த கொடுமைக்காரன் ஒருத்தர் இருப்பான். அவனுக்கு யாராவது வாக்கு சொல்லிட்டோமா, கொடுமைக்கார பையன் அவனுக்கு ஓட்டு போடுறதா, இந்த இவன் நல்லவங்க இவனுக்கு ஓட்ட போடு. இது பிக் பாஸ்ல. நாடகத்துல வந்து ஒரு வில்லி இருப்பார், ஒரு மாமியார். இந்த மாமியாருக்கு ஒரு இளவு ஒரு சாவு வர மாட்டேங்குது, இந்த பாடுபடுத்துறாளே, அநியாயத்தை கண்டு பொங்குற. ஆனா நிஜத்துல அதை விட பல மடங்கு கொடுமை பண்ற கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் எடப்பாடிக்கும் ஸ்டாலினுக்கும் ஓட்ட போட்டு தொலைக்க நாடு நாதியத்தி போகுது. என்னங்க பண்ண போறாங்க? திரும்ப ஸ்டாலின் வந்து, திரும்ப எடப்பாடி வந்து மக்களை சந்திக்க வர்றாங்க. கேளுங்க மக்களை நோக்கி, ஸ்டாலினை நோக்கி கேளுங்க. மக்கள் இல்ல, மக்களை சந்திக்க வர்றாங்க. கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றீங்களா? நாங்கள் வந்தால் நீட் தேர்வு ரத்து பண்ணும் ஐயா ஸ்டாலின் 2021 நீட் தேர்வு தமிழ்நாட்டில் இருக்காது, ரத்து செய்யப்படும். எப்படி ரத்து பண்ணுவீங்க? அதெல்லாம் கேட்காதீங்க. எங்கள்ட்ட சூத்திரம் இருக்குது, ஃபார்முலா இருக்குது. ரத்து பண்ணுவோம். நாங்க ரத்து பண்ணிட்டாங்களா? ரத்து பண்ண முடியுமா? ரத்து பண்ண முடியாது. ஏன்னா ஒரு மாநில அரசுக்கான அதிகார வரம்புல நீட் தேர்வு ரத்து பண்ணுவதற்கான அதிகாரம் இல்லை. நீட் தேர்வுக்கு விலக்கு கோரலாம், வலியுறுத்தலாம், மத்திய அரசு ஒப்புதல் தர வேண்டும். மாநில அரசின் கரங்கள்ல நீட் தேர்வு ரத்து பண்ணுவதற்கான அதிகாரம் இல்லை. இது சத்தியம். இது 100 விழுக்காடு ஐயா ஸ்டாலினுக்கு தெரியும், உதயநிதிக்கு தெரியும், திமுகவுக்கு தெரியும், சிவசேனாவுக்கு தெரியும். ஆனா தெரிஞ்சும் கூட அன்றைக்கு நாங்க வந்தா நீட் தேர்வு ரத்து பண்ணுவோம். நாங்க தங்கை அனிதாவை இதே அரியலூர்ல பறி கொடுத்தோம். ஒரு அனிதா இறந்து போன அன்னைக்கு. ஆனா இந்த திமுக ஆட்சியில மட்டும் 20க்கும் மேற்பட்ட அனிதாக்கள். இந்த அனிதா சாவறதுக்கு யார் காரணம்? அன்னைக்கு செத்ததுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி, மத்திய ஆண்ட பாஜக. இன்னைக்கு காரணம் பாஜக, திமுக. ஏன்னா மக்களுக்கு தெரியாது இல்ல, நீட் தேர்வு ரத்து பண்ண மாநில அரசுக்கு அதிகாரம் கிடையாது, தெரியாது இல்ல. நாங்க வந்த உடனே முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரில் வந்து தீர்மானம் இயற்றி அனுப்பி வச்சுக்கோம் ஜனாதிபதிக்கு. ஜனாதிபதி ஒப்புதல் கொடுத்துவார், நீட் விலக்கு சாத்தியப்பற்றும் தமிழ்நாட்டில் உள்ள பிள்ளைகள் வந்து நீட் தேர்வு இல்லாமல் படிக்கலாம், மருத்துவம் படிக்கலாம். நாங்க அதை நம்பி பெற்றோர்களும் பிள்ளைகளும் வாக்க போட்டாங்க. ஆனா 4 ஆண்டுகள் ஆகியும் நீட் தேர்வு ரத்தாகல. சரி, நீட் தேர்வு ரத்தாகல, ரத்து செய்வதற்கான வலிமையான போராட்டங்களை திமுக முன்னெடுத்ததா? எப்போது நீட் தேர்வு ரத்தாகும்? தமிழ்நாடு முழுக்க எல்லா மக்களும், எல்லா இளைஞர்களும் மாணவர்களும் ஒருமித்து ஒன்று கூடி போராடி தமிழ்நாட்டில் ஒரு புரட்சி வெடித்தால்தான் நீட் விலக்கு சாத்தியப்படும். ஜல்லிக்கட்டு நடப்பது சாத்தியமே இல்லை. சட்டப்பூர்வமாக அதற்கு எந்த வாய்ப்புகளும் இல்லை என்று சொல்லப்பட்ட போது, நடக்காது என்று சொல்லப்பட்ட ஜல்லிக்கட்டை தமிழ்நாடு முழுக்க கூடிய மாணவர்களும் இளைஞர்களும் அந்த புரட்சியால் நடத்தி காட்டினார்கள், சாத்தியப்பட்டது. அதே போல 1950ஆம் ஆண்டு வகுப்பாரி பிடித்து எனப்படக்கூடிய இடஒதுக்கீட்டு உரிமை வந்து ரத்து செய்யப்படுது. அவ்வளவுதான், இடஒதுக்கீட்டு உரிமை இல்லைன்னாங்க. தமிழ்நாடு முழுக்க போராட்டம், மிகப்பெரிய கிளர்ச்சி. தமிழ்நாடு முழுக்க போராடிய மாணவர்களும் இளைஞர்களும் கட்சிகளும் ஒன்று கூடி போராடியால இந்தியாவோட அரசியப்பு சாசனம் முதல் முறையாக திருத்தம் செய்யப்பட்டது 1950 திருத்தம் செய்யப்பட காரணமாக இருந்தது இதே தமிழ்நாடு. அப்ப இந்தியாவோட அரசியப்பு சாசனத்தையே போராடி திருத்த வைக்க முடியும்னா, வேளாண் சட்டங்கள் வேண்டாம் என்று தொடர்ச்சியாக பஞ்சாப் விவசாயிகள் வலியுறுத்தி அந்த வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வைக்க முடியும் என்றால்,
போராட்டம் நடத்தி நீட் தேர்வு விலக்கு கோர முடியாதா? முடியும். ஆனா திமுக அரசு செய்யாது. நாங்க என்ன சொல்றோம், திமுக அரசு நீட் தேர்வுக்கு நீ எதுவும் செய்ய வேண்டாம், களத்தை தயார் பண்ணு, போராட்ட களத்தை தயார் பண்ணு. முதற்கட்டமாக மெரினா கடற்கரை திறந்து விடு. கருப்பு சட்டை போட்டுக்கொண்டு லட்சக்கணக்கான மாணவர்களும் இளைஞர்களும் பொதுமக்களும் போராடி ஜல்லிக்கட்டு உரிமையை பெற்றது போல நாங்கள் போராடி நீட் தேர்வு விலக்க சாத்தியப்படுத்தினோம். மெரினா கடற்கரை திறந்து விடு, எங்களை போராட அனுமதிச்சு விடு. பண்ணுவியா? தங்கை அனிதாவை ஸ்டாலின் கூட்டு போன ஐயா சிவசங்கர் அவர்கள் செய்வாரா? செய்ய துணிவாரா? அழுத்தம் கொடுப்பாரா? பேசுவாரா? செய்ய மாட்டார்கள். ஆனா என்ன பண்றாங்களா? தமிழ்நாடு முழுக்க 50 லட்சம் கையெழுத்து வாங்குறாங்களாம். யார்கிட்ட? பொதுமக்கள்கிட்ட. கையெழுத்து வாங்கி என்ன பண்ணுவேன்? ஜனாதிபதி. தமிழக சட்டமன்றத்தில் போட்ட தீர்மானத்தையே அவன் மதிக்கல. அவன் தமிழ்நாட்டு பொதுமக்கள் போட்ட கையெழுத்தையை மதிக்க போறேன். எப்படி தீர்மானத்துக்கு ஓரமா போட்டுவிட்டானோ, தள்ளிவிட்டானோ, அதே போல இந்த கையெழுத்துக்கு ஓரமா போட்டுருவேன். அவ்வளவுதானே. அப்ப நீட் தேர்வு அப்படின்றது ஒரு தேர்தல் கால வாக்குறுதி. அதை சொல்லி வாக்களை பெற்ற, ஆனா செயல்படுத்த மாட்டேன். 2016ஆம் ஆண்டு மது விலக்குன்னு எல்லா கட்சியும் பேசிச்சு. 2016ல் திமுகவும் பேசியது, கடைசியில் அதிமுகவும் பேசியது. 2021ல் திமுக கொடுத்த வாக்குறுதியில் மது விலக்குன்னு இருக்கு. நாங்கள் வந்தோம் என்றால் மது விலக்கை சாத்தியப்படுத்தும். நாங்கள் அதுவும் அதிமுகவின் ஆட்சி காலத்திலே அம்மையார் கனிமொழி தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடத்தினார். இந்தியாவிலே இளமதுகளை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு தான். ஒரு தலைமுறை சிறந்து கொண்டிருக்கிறது. ஆகவே மதுவிலக்கை அமல்படுத்துங்கள் கேட்டது திமுக, போராடியவர் அம்மையார் கனிமொழி 2021க்கு முன்னாடி. இன்னைக்கு திமுக ஆட்சி காலத்துல ஏன் மதுவிலக்கை நீங்க சாத்தியப்படுத்தல? இன்னைக்கு இளம் விதவைகள் உருவாகலையா? பெண்கள் பாதிக்கப்படலையா? ஏன் சாத்தியப்படுத்தல? சாத்தியப்படுத்த மாட்டார்கள். அதுவும் ஐயா ஸ்டாலின் சொல்றாங்க, போதையின் பாதையில போகாது. அப்படின்னா காட்டுக்குள்ள போயிடுறதா? வீதி முழுக்க இந்த பாதையில போனா இங்கிட்டு ஒரு டாஸ்மாக் இருக்குது, அந்த பக்கம் டாஸ்மாக் இருக்குது, இந்த பக்கம் போனா இந்த பக்கம் இருக்குது, அந்த பக்கம் இருக்குது. போதையின் பாதையில போகாதுன்னா யாரா சொல்லணும் போதையின் பாதையில போகாதுன்னு? சசிபெருமாள் ஒரு காந்தியவாதி போராடினாரு. டாஸ்மாக் கடை வாசல்ல மது குடிக்க போனவங்களோட காலில் விழுந்து கைகுப்பி வணங்கி கெஞ்சி கதறி மதுவை குடிக்காதீங்க, உடனே கெட்டு போகும், வேண்டாம் மது விலக்கு என்று அவர் போராடினாரு. அதிகாரமற்ற எளிய மகன், ஒரு பாமரன், அவர் போதையின் பாதையில் போகாதே என்று மன்றாடலாம், கெஞ்சி கேட்கலாம். ஆனால் தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் தான் சுட்டு வரல வைத்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கெஞ்சலாமா? மதுபான கடை நீ மூடிட்டா அவன் என்ன குடிக்க போறான்? ஏன் போட மாட்டேங்கிற? தமிழ்நாடு முழுக்க மதுபான கடைகள் நடத்தப்படுது. இந்த மதுபான கடைகள் மூலமாக ஆண்டு ஒன்றுக்கு 48,000 கோடி லாபம். 48,000 கோடி. அதுவும் ஒரு டாஸ்மாக் கடையில வருமானம் குறைஞ்சு போச்சுன்னா அரசு என்ன பண்ணுது? அந்த அதிகாரிகளை கூப்பிடுது, சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை என்ன பண்றாங்க? வேலை செய்ய அந்த ஊழியர்களை கூப்பிடுறாங்க. என்னாச்சு? ஏன் இப்படி பண்றீங்க? இப்படி போனா என்ன ஆகுது? தமிழ்நாடு வளர்ச்சி பெற வேண்டாமா? ஏன் குடியா குறைஞ்சு போயிட்டேன்? இப்ப ஒருத்தங்க சாலையில கூறு போட்டு பொருட்களை விற்கிறாங்க. அந்த மக்களை போய் கடந்து போறாங்க. கடந்து போறப்ப வாங்க சார், வாங்க சார், வந்து பாருங்க சார், சாப்பிட்டு பாருங்க சார், இந்த பழம் சிறப்பா இருக்கும் சார் அப்படின்னா அவன் கவனிப்பான். அவன் வாங்கலாமான்னு யோசிப்பான். அப்படி கூவி கூவி அடிக்கிறப்ப கூடுதலாக 4 வாடிக்கையாளரை சென்றடைய முடியும், நுகர்வோரை சென்றடைய முடியும். அப்ப திரும்புவாங்க. அப்ப அந்த வியாபாரம் அதிகரிக்கும். இப்ப மதுரை பக்கம் நீங்க உணவகத்துக்கு சாப்பிட போனீங்கன்னா, இல்ல மதுரை பேருந்து நிலையத்தில் பாத்தீங்கன்னா வாசல் எடுப்பாங்க, வாங்க நீ சாப்பிட்டு போங்க நல்லா இருக்கும் அப்படின்னு. அப்ப கூப்பிட்டு அழைக்கிறது மூலமாக 4 பேர் கூடுவான், வருமானம் அதிகரிக்கும். அப்ப கூவி அழைக்கக்கூடிய முறை இருந்தா அது சாத்தியம். ஆனா ஒரு கடையில டாஸ்மாக் கடையில வருமானம் குறைஞ்சோன்னா அவன் என்ன பண்ணுவான்? அவன் கூவி கூவி கூப்பிடுறதா, வாங்க சார், வாங்க சார், ஒரு பெக்கப் போடுங்க சார், பிக்காதுங்க சார், சொர்க்கத்தை கண் முன்னாடி பார்க்கலாம் சார், வீரன் சார், வீரன் சார், வந்து பாருங்க சார் கூப்பிடுறதா? என்னடா கொடுமை இது?
பள்ளிக்கூடத்தை தேர்ச்சி விழுக்காடு குறைஞ்சு போச்சு, வருகை பதிவேடு குறைஞ்சு போச்சு, அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ணா அது அரசு, நூலகத்துக்கு வரக்கூடிய எண்ணிக்கை குறைஞ்சு போச்சு, மக்களின் வருகை பதிவேடு குறைஞ்சு போச்சு, சஸ்பெண்ட் பண்ணா அரசு. ஆற்றல் கொண்ட திறமை கொண்ட பிள்ளைகள் உருவாகிறது இல்லை, ஜிம்முக்கு உடற்பயிற்சி கொடுத்துக்கு ஆற்றல் வர்றதில்லை, அதை பயன்படுத்தவும் குறைஞ்சு போச்சு, அது தொடர்புடைய அதிகாரி எழுதிக்க மாட்டான்னா அரசு. ஆனா டாஸ்மாக்ல குடிக்கணும் குறைஞ்சு போயிட்டான், இந்த 4 பேரை குடிக்கவில்லைன்னா இது அரசா கருது மாட்டேன். இந்த கேவலம் கெட்ட கேடு கட்ட இல்லாம உலகத்துல எங்கேயாவது உண்டா? டாஸ்மாக் கடை இங்க இருக்குது, இந்த கடை வாசல் விற்கிறது யாரு? அரசு. வருமானம் குறைஞ்சு போனா திட்டுறது யாரு? அதுவும் அரசு. அந்த அந்த கடையோட மூக்கில் நின்றுட்டு குடிச்சியா ஊதுறது யாரு? அதுவும் அரசு. இதுக்கு அங்க குடிக்க போறாங்க, அங்கே எடுத்துக்கலாம்ல. நடந்து போவனுக்கு மட்டும்தான் குடிக்கிற உரிமை உண்டு அப்படின்னு சொல்ல தானே. நீ குடிக்க போறப்ப நீ அனுமதிச்சார, குடிச்சிட்டு என்ன பண்ணுவாங்க? வண்டியை தலைமை தூக்கி தந்துடுறதா? என்னடா திட்டம், என்னடா சட்டம்? போய் பாருங்க, எல்லாத்துலயும் லாபம். குடிச்சா அரசுக்கு வருமானம், குடிச்சிட்டு மாட்டானும் அரசுக்கு வருமானம். கேடு கட்ட நிர்வாகம். 2014 சமயத்துல நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த பிள்ளை பெருந்தலைவர் காமராசரின் பிறந்த நாளை முன்னிட்டு என்ன பண்ணாங்கன்னா, நாம் தமிழர் கட்சி பிள்ளை இல்லையா, திருச்சியில போய் டாஸ்மாக் கடையை அடிச்சு நொறுக்கி முடிச்சான். அதே போல தமிழ்நாடு முழுக்க மதுபான கிடைக்கிறதா போராட்டம், மதுபான கிடைக்கிறதாக போராட்டம் நாம் தமிழர் கட்சி நடத்திய பிறகு அன்றைக்கு அந்த அதிமுக செலவழிச்சுன்னா டாஸ்மாக் கடை வாசல்ல குடிக்க போனதுக்கு பாதுகாப்பாக காவல்துறை நிறுத்தியது. காவல்துறை பாதுகாப்பாக குடிச்சுட்டு வர்றேன், இந்த குடிச்சு வந்தா அதே காவல்துறை அங்க பிடிக்கும். இந்த நாட்டோட தலைமையை பார்த்தீங்கன்னா கேடுகட்ட நிர்வாகம், கேடுகட்ட நிர்வாகம். டாஸ்மாக் வேண்டான்னு போராடுறோம், டாஸ்மாக் வேண்டான்ட்டு. இவங்க என்ன சொல்றாங்க? நாங்க அண்ணாவின் வழி ஆட்சி நடத்துறோம், அது அண்ணாவோட ஆட்சி இது அப்படிங்கிறாங்க. நாங்க அண்ணாவின் மொழி கொள்கையை பின்பற்றுறாங்க. அண்ணாவின் மொழி கொள்கையை பின்பற்றுகிற இந்த திராவிட கட்சிகள் அண்ணாவின் மது கொள்கையை பின்பற்றல. 1967ஆம் ஆண்டு அண்ணா வந்து ஆட்சி அளிக்கிறது, திமுக அதிகாரத்துக்கு வருது. அப்ப என்ன வாக்குறுதி கொடுத்தாருன்னா, 1 படி அரிசி நிச்சயம், 3 படி அரிசி லட்சியம். 3 படி அரிசி லட்சியம், 1 படி அரிசி நிச்சயம். ஆனா 1 படி அரிசி கொடுக்க முடியல, கடும் அந்த நிதி நெருக்கடி. அந்த சமயத்துல அண்ணா என்ன பண்றாரு, என்ன பண்ணலாம்னு கேட்கிறாரு அதிகாரிகிட்ட. அப்ப நீங்க மதுபான கடையை வேணா திறந்து விடுங்க, வருவாய் பெருக்கம் வரும், நீங்க குறைந்தபட்சமா அந்த 1 படி அரிசிங்கிற வாக்குறுதி நிறைவேற்றலாங்கிறாங்க. நான் வாக்குறுதி நிறைவேற்றாம பொய்யன்னு பிறட்டா கூட பரவாயில்ல, நான் ஒருபோதும் மதுபான கடையை திறக்க மாட்டேங்கிறது. யார்? இவர்களோட அண்ணா தான். மதுபான கடை நடத்தி வருமானம் ஈட்டி ஆட்சியை தொடர வேண்டும் என்ற நிலை வந்தால் நான் துண்ட உதவி தோல்ல போட்டு நடைய கட்டுவேன். அப்படிப்பட்ட ஆட்சியே தேவையில்லை சொன்னது அண்ணா. மதுவிலக்குக்காக இந்தியா முழுக்க பரப்புரை செய்யவும் தயார் முழங்கியது அண்ணா. அந்த அண்ணாவின் வழி வந்த வழி தோன்றர்கள் இன்னைக்கு மதுபான கடை நடத்திட்டு இருக்கிறாங்க. மதுபான கடை நடத்தாத மூடு ஒரு பக்கம் போராடுறோம். அதே சமயத்துல கள்ளச்சாராயம் 2002, 3, 4 இந்த காலகட்டத்தில் கள்ளச்சாராயம் இருந்துச்சு. கள்ளச்சாராயம் இருக்கிறப்ப அன்னைக்கு அதை குடிச்சிட்டு கை கால் செயலிழந்து போகும், கண் பார்வை போயிடும், இல்லை உயிரிழந்துருவான், இதெல்லாம் நடக்கும். கொத்து கொத்தா செத்து போவான், கேள்விப்பட்டோம். ஒரு 20 ஆண்டு காலமா கள்ளச்சாராயம் இல்லை, ஏன்னா டாஸ்மாக் சாராயம் வந்துருச்சுனால கள்ளச்சாராயம் இல்லை நினைச்சோம். ஆனா 2023ஆம் ஆண்டு இதே திமுக ஆட்சி காலத்துல மரக்காண, செங்கல்பட்டு போன்ற பகுதிகளில் கள்ளச்சாராயத்தோட பெருக்கத்தால அதை குடிச்சு 20 பேர் செத்து போயிட்டாங்க. 20 பேர். உடனடியாக ஸ்டாலின் என்ன சொன்னாங்க, நாங்கள் இரும்பு கரம் கொண்டு உடைக்குவோம், குற்றவாளிகள் சும்மா விட மாட்டோம். யார் யார் வீட்டில் வந்து உயிரிழப்பு நடந்துச்சோ அவங்க வீட்டுக்கு 10 லட்சம் நிவாரணம், இதை வந்து கொலை விளக்கா மாத்துவோம், நாங்க சும்மா விட மாட்டோம், தமிழ்நாட்டில் இனிமே நடக்காதுன்னு யார் ஐயா ஸ்டாலின். அடுத்த ஆண்டு பார்த்தா 24, 23 அங்க நடக்குது, மரக்காண, செங்கல்பட்டு நடக்குது. 24ல பார்த்தா கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராய மரணங்கள் 69 பேர் செத்து போனாங்க. 69 பேர். என்ன நடந்துச்சு தெரியுமா? யாரு முதன்மையான குற்றவாளி அப்படின்னு தேடி போனா கண்ணு குட்டின்னு ஒருத்தன் காட்டுறான். அவன் யாரு பார்த்தா திருட்டு போய் திமுக காரன்.
அவன் தான் இதுக்கு மூலவராக இருந்திருக்கான். எல்லாத்துக்கும் காரணகர்த்தா அவன் தான் தெரிய வருது. அவன் தான் பல நாட்களாக அவன் கலாச்சாரம் காட்சிக்கான்னு தெரிய வருது. அதாவது அவன் இந்த கண்ணுக்குட்டிங்கிற வீட்டில் மோட்டு வேலையை பார்த்து படுத்துருக்கிறப்ப நம்ம கள்ளச்சாரம் காய்ச்சினா நல்லா வியாபாரம் பார்க்கலாம் போல இருக்குன்னு யோசனை வந்து ராத்திரி கிளம்பி போய் பொருட்களை வாங்கியாந்து விடிய காலம் உட்காந்து காய்ச்சி காலையில் விற்பனை பண்ணி மாலையெல்லாம் குடிச்சிட்டு சாயங்காலம் செத்து போகல. அவன் பல மாதங்களாக பல நாட்களாக ஆண்டு கணக்கில் அங்கே இருக்கக்கூடிய கல்வராயன் மலை தொடங்கி பல இடங்களை வச்சு காட்டியிருக்கான். அவன் இந்த இடத்துல கள்ளச்சாரம் விற்றானோ, இந்த இடத்துல கள்ளச்சாரம் விற்கிறான்னா இங்கேருந்து 100 மீட்டர்ல நீதிமன்ற வளாகம் இருக்கு, இங்கேருந்து 100 மீட்டர்ல காவல் நிலையம் இருக்கு. அப்ப கள்ளச்சாரத்தை தொடர்ச்சியா பல மாதங்கள் ஆண்டு கணக்கில் வச்சு கள்ளச்சாரத்தை காய்ச்சான்னா உளவுத்துறை தெரியாது, காவல்துறை தெரியாது. அந்த உளவுத்துறையும் காவல்துறையும் என்ன செஞ்சு கொண்டது? இந்த தெரு வச்சுக்கீங்க, இந்த தெருவில் ஒருத்தன் பானிபுரி கடை போடணும் இல்ல பரோட்டா கடை போடணும்னா கூட காவல்துறை தெரியாம போட முடியாது. இதான் யதார்த்தம். பல மாதங்களாக ஆண்டு கணக்கில் கள்ளச்சாரம் காய்ச்சவன் யார் பொறுப்பு? காவல்துறையும் உளவுத்துறையும் தான் பொறுப்பு. அந்த காவல்துறையும் உளவுத்துறையும் சரிவர நிர்வகிக்க தெரியாத கேடு கட்ட ஸ்டாலின் தான் பொறுப்பு. அதன் விளைவாக ஒட்டுமொத்தமா திமுக ஆட்சி காலத்தில் மட்டும் 20க்கும் 100க்கும் மேற்பட்ட காவல் நிலைய 100க்கும் மேற்பட்ட கள்ளச்சாராய மரணங்கள். இப்ப கள்ளச்சாராயம், டாஸ்மாக் சாராயம், இதை தாண்டி தமிழ்நாடு முழுக்க அமோகமா இருக்கிறது கஞ்சாவோட புழக்கம். ஒரு காலத்துல கஞ்சான்னா படங்கள்ல பார்த்துருக்கோம். படத்துல வந்து கஞ்சா இது பண்ணுவாங்க. நான் கஞ்சாங்கிறத சாப்பிட நினைச்சுட்டு இருந்தேன். அது பீடில் வச்சுருப்பானே தெரியாது எனக்கு. ஏன்னா படத்துல பார்ப்போம் அப்படின்றப்ப கஞ்சா இது ஒன்று அப்படிங்கிறப்ப ஒரு சாப்பிடாங்க போல இருக்கு, இடிப்பாக்கு போல கிடைக்கிறது. ஆனா இன்னைக்கு பார்த்தா தமிழ்நாடு முழுக்க கஞ்சா. தலைநகர் சென்னை தொடங்கி கடைக்கோடி கிராமம் வரைக்கும் கஞ்சா போயிடுச்சு. எப்படா கஞ்சா போகுது? கிளை சிறைங்க, ஒரு கிளை சிறை இருக்குது ஒரு மாவட்டத்தில். கிளை சிறையில் ஒட்டுமொத்தமாக 40 பேர் தான் இருப்பான். சின்ன ஒரு வளாகம் தான். அந்த 40 பேருக்குள்ள கஞ்சாவும் அவினும் போகுது. எப்படி போகுது? யார் உள்ள வர்றா? 40 பேரை கண்காணிக்க முடியாது, 40 பேரை சோதனை பண்ண முடியாது. தமிழ்நாடு முழுக்க கஞ்சா இருக்கா? கஞ்சா இல்லாத ஒரு ஊர் சொல்றாங்க, ஒரே ஊர். இந்த ஊர்ல கஞ்சா இல்லை, இந்த ஊர் வந்து போதை இல்லாமல் சொல்லு. ஒரே ஒரு ஊர். தமிழ்நாடு முழுக்க கஞ்சா, அவினு, மெத்து, போதை மாத்திரை, போதை சாக்லேட்டு, போதை ஊசி, எல்லா கருமாந்தம் இருக்கு. அது யார்கிட்ட போகுது? பள்ளி மாணவன்கிட்ட போகுது கஞ்சா. கல்லூரி படிக்கக்கூடிய மாணவன்கிட்ட போகுது கஞ்சா. பள்ளி மாணவன் கஞ்சாவை பயன்படுத்துறான்னா, அபினை பயன்படுத்துறான்னா, மெத்த பயன்படுத்துறான்னா இந்த நாடு மயிலேட வழங்கும். என்ன நிர்வாகம் பண்றீங்க? அதிமுக ஆட்சி காலத்துல சட்டசபையில் குட்கா எடுத்து போனார் ஸ்டாலின். அமைச்சர் விஜயபாஸ்கரும் காவல்துறை அதிகாரி ராஜேந்திரன் சேர்ந்துட்டு காசை வாங்கிட்டு குட்காவை வந்து நியமனம் பண்ண விட்டுட்டாங்க. அதனால தமிழ்நாடு முழுக்க குட்கா இருக்குனார். இப்ப ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலின் காசை வாங்கிட்டு தமிழ்நாடு முழுக்க கஞ்சா விட்டாங்களா? எப்படி தமிழ்நாடு முழுக்க கஞ்சா இருக்கு? யார் காரணம்? யார் பொறுப்பேற்பா? அமைச்சர் சிவசேகர் பதில் சொல்லுவாரா? இல்ல கண்ணன் பதில் சொல்லுவாரா? நாம் தமிழக கட்சியில இளைஞர்கள் சேர்ந்து கெட்டு போறாங்க, யூடியூப் பார்த்து கெட்டு போறாங்க. உங்க ஆட்சியை கஞ்சா அடிக்கிறவன், கள்ளச்சாரம் காய்ச்சிருவேன், இந்த டாஸ்மாக் சாராயம் குடிக்கிறவன் நல்லா இருக்கானா? நல்லா இருக்கானா? நாம் தமிழக கட்சி, நாம் தமிழக கட்சி மக்களுக்கான பாதுகாப்பு படையா இருக்குது. இந்த மண்ணுக்கு மக்களுக்கு ஒரு பிரச்சனை முதல்ல கடத்திருக்கிறது நாம் தமிழக கட்சி தான். நாம் தமிழக கட்சி களத்தை இல்ல, தமிழ்நாட்டை முடிச்சிருப்பான் மொத்தமா. இப்ப என்ன சொல்றான்? தமிழ்நாட்டில் எங்கும் நடக்காத பொற்கால ஆட்சி நடக்குதுங்க. எப்படி இப்படி கூச்சம்லாம் போய் சொல்றீங்க? அதுவும் ஒரு ஒன்றரை மாசத்துக்கு முடி பாக்குறப்ப கலைஞர் தொலைக்காட்சி செய்தி விடுது. என்ன செய்யுதுன்னா, ஆப்பிரிக்காவில் வாழக்கூடிய தான்சானியா பழங்குடி மக்கள் ஸ்டாலின் ஆட்சியை போற்றுறாங்க, பாராட்டுறாங்க, கொண்டாடுறாங்க. உள்ளூர்ல கார் டிப்பிட்டு இருக்கான். என்ன தான்சானியாங்கிற கதை வர்றான்னு பார்த்தா, தான்சானியாவில் பழங்குடி மக்கள் வாழ்றது உண்மை. அந்த பழங்குடி மக்களோட தொழில்ங்கிறது அவங்க இளதலை மாதிரி கட்டிட்டு நிற்பாங்க. நாம 3000 ரூபாய் காசை இணையத்தின் வழியாக செலுத்திட்டோம்னா யாரு படத்தை வச்சுக்கிட்டாலும் அவங்க டான்ஸ் ஆடுவாங்க. அந்த மாதிரி ஒருத்தன் காசு கொடுத்து 4000 ரூபாய் 3000 ரூபாய் காசு கொடுத்து ஸ்டாலின் படத்தை வச்சு டான்ஸ் ஆட விட்டான். டான்ஸ் ஆட விட்டு இங்க சொல்றான், தான்சானியா இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள்
தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் செய்யக்கூடிய ஸ்டாலின் செய்யக்கூடிய நன்மைகளை பார்த்து மிரண்டு போய் யார் அந்த ஸ்டாலின், எனக்கே பார்க்கணும் போல இருக்கே அப்படின்னு சொல்லி பாராட்டுறாங்க, கொண்டாடுறாங்க. கதவுறதுக்கும் அளவு இல்லையடா. நாங்க சமூக நீதி ஆட்சி பண்றோம். என்ன சமூக நீதி கிடைக்குது? சமூக நீதி சென்னையை கொட்டுகிற மழை, நான் பேச்சு கொடுக்குற இந்த சமயத்தில் அந்த கொட்டுகிற மழையில் ரிப்பன் மாளிகை வாசல்ல தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க. என்ன போராடுறாங்க? எங்கள் வேலையை நிரந்தரம் பண்ணி கொடு, எங்களுக்கான ஊதியத்தை பெற்றுக் கொடுங்க. சென்னைக்குள்ள 40,000 ரூபாய் சம்பளம் இருந்தாலும் ஒரு தனியா ஒரு ஆள் இருந்தா கூட வாழ முடியாது. ஏன்னா அவ்வளவு எல்லாமே விலை ஏற்றம். ஆனா ஒரு குடும்பத்தை 22,000 ரூபாய் சம்பளத்தை வாங்கிட்டு குடும்பத்தை அழைச்சிருக்கிறாங்க அந்த தூய்மை பணியாளர்கள். எங்க வேலையை நிரந்தரம் பண்ணி கொடுங்க கேட்கிறாங்க. கொரோனா காலத்தில் எல்லாரும் வீட்டுக்குள்ள முடங்கிட்டோம். இந்த மழை வெள்ளம் இந்த பேரிட காலங்களில் வீட்டுக்குள்ள முடங்கிட்டோம். நாம எல்லாம் வீட்டுக்குள்ள முடங்கின காலத்துல வீதியில் இறங்கி இந்த ஊரை இந்த குப்பையை பூரா முழுசா வந்து துப்புரவு பணி செஞ்சு கூட்டி தூர்வாரி அந்த துப்புரவு பண்ணி எல்லாத்தையும் செஞ்சது வந்து அந்த துப்புரவு பணியாளர்கள் தான். அந்த துப்புரவு பணியாளர்களை வந்து இந்த அரசு வந்து கைவிடுது, கதற விடுது. ஒரு வார காலமா போராடுறாங்க. ஒரு வார காலமா ஏன் கண்ணுக்கு தெரியல? ஏன் அவங்களோட குறையை நீக்க மாட்டேறீங்க? அடித்தட்டு உழைக்கும் மக்கள், சாதாரண மக்கள், அந்த அடித்தட்டு உழைக்கும் மக்களின் கண்ணீரை துடைக்காத ஒரு அரசோட அரசு. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் முழங்கியது அறிஞர் அண்ணா. ஆனா ஏழையின் வயிற்றடிக்கிறது இன்றைக்கு திமுக அரசு. அந்த துப்புரவு பணியாளரின் கொலையை நிவர்த்திப்படுது. என்ன பிரச்சனை உனக்கு? என்ன பிரச்சனை? செய்ய மாட்டாங்க. கவின்னு ஒரு பிள்ளை சாதி ஆணவ கொலை செய்யப்படுறான். சாதி கொலை செய்யப்படுறான். கவின்கிற ஒரு பிள்ளை அவன் கொலை செய்யப்பட்டு 4 நாட்கள் வரை உடம்பு வாங்காம பெற்றோர் போராட்டம் பண்றாங்க. கொலையாளிகளை கைது பண்ணுங்க. ஏன் உடம்பு வாங்காம போராட்டம் பண்றாங்க? உடம்பை வாங்கி அடக்கம் பண்ணிட்டு போராட்டம் பண்ண என்ன? உடம்பை வாங்கிட்டா அரசு கண்டுகொள்ளாது. அவ உடம்பை வாங்க மாட்டோம். தொடர்ச்சியாக 4 நாட்கள் போராட்டம். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி யாரும் வாங்கிக்கிறது கேட்ட சமூக நீதி. என்ன ஒரு சமூக நீதி? அறநிலைத்துறை அமைச்சரும் ஒரு அமைச்சகம் இருக்குது. அந்த அமைச்சகத்தில் என்றைக்காவது ஒரு ஆதி தொழில்குடி மகனை வந்து அமைச்சராக்கிருக்கீங்க? திமுக அதிமுக 2 பேரும் திராவிட கட்சிகள். ஒரு ஆதி தொழில்குடி மகனை என்றைக்காவது அமைச்சராக்கி அழகு பார்த்திருக்கீங்க? அந்த துறையில அமைச்சகத்தில் ஆதி திராவிடத்தில் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சரை தாண்டி வேற எந்த துறையில வந்து வச்சிருக்காங்க? காமராசங்கிற பிறந்தவர் நாட்டை ஆண்டார். அந்த தலைவன் ஆளுகிற போது அன்னைக்கு பரமேஸ்வரன் ஆதி தொல்குடி மகனை தாத்தா ரத்தமலை சீனிவாசனுடைய பேரனை அறநிலைத்துறை அமைச்சராக்கி அழகு பார்த்தார். எந்த ஆதி தொல்குடி மக்களை கோயிலுக்குள்ள போகக்கூடாது என்று அனுமதி மறுத்தார்களோ அதே கோயிலுக்குள்ள ஒரு ஆதி தொல்குடி மகனை அழைத்து போய் பரிவட்டம் கட்டி மாலை அணிஞ்சு வச்சாங்க காமராசர் தலைவர். ஆனா திமுக அதிமுக ஆட்சியாளர்களே எங்க சமூக நீதி? இந்த கட்சிகளும் ஆட்சிகளும் முற்றுமுழுதாக புறந்தள்ளப்படும். நாங்கள் கொட்டுகிற மழையில் கட்சி இருக்கோம்னா ஒரே நோக்கம், ஒரே கவனம் தான், ஒரு நல்ல அரசியல் மலர்கள். இந்த வாய்ப்பை, இந்த வரலாற்று வாய்ப்பை தவறவிட்டு விட்டால் இனி ஒரு தலைமுறை விழாது, இனி ஒரு தலைமுறை வாழாது. காமராசரை குறித்து கவியரசர் கண்ணதாசன் சொன்னார், காலத்தின் கடைசி கவனினர். காலம் ஒரு முறை கடைசியாக கருணையிட்டு இருக்கிறது. அந்த கருணையை பற்றிக் கொள்ளுங்கள், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதே போல நாம் தமிழர் கட்சி வரலாற்றின் கடைசி வாய்ப்பு. 1000 ஆண்டுகளுக்கு மேலாக உலகம் முழுக்க அகதியாக கூடியாக தென்னாப்பிரிக்கன் வயத்துறைகள், மலேசிய ரப்பர் தோட்டங்கள், இலங்கை தேயிலை தோட்டங்கள், உலகம் முழுக்க அகதியாக கூடியாக நிற்கிற தமிழன் அதிகாரத்தை பெற கடைசி வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி. இந்த வாய்ப்பை தவறிட்டு விட்டோம் என்றால் இந்த இனம் வாழ்ந்ததற்கான அறிவியெல்லாம் போயிடும். உன்னை பார்க்க கேட்க யார் இருக்கா? மீன் பிடிக்க போற நடுக்கடலை வச்சு அடிக்கிறான். ராமேஸ்வரத்துல நாகப்படத்துல நடுக்கடலை வச்சு அடிச்சு கொலை பண்றான். கேட்கணும் இருக்கா? கேரளாவில் 2 மீனவன் கொலை செய்யப்பட்டான். ஒட்டுமொத்த நாடும் கொந்தளித்தது. பன்னாட்டு நீதிமன்றம் கொண்டு போய் பன்னாட்டு நீதிமன்றத்தை வழக்கு நடத்தினான். மலையாளி 2 மீனவன் கொலை செய்யப்பட்டது.
இருக்கு. ஆனா மீன் பிடிக்க போன தமிழன்ல 800 பேர் கொலைச்சப்பட்டிருக்காங்க. ஒருத்தண்டு பேர் 800 பேர் நடுக்கடலை வச்சு நிர்வாணப்படுத்துறது, அடிக்கிறது, உடைக்கிறது, சித்திரவதை பண்றது, கொலை பண்றது எல்லாத்தையும் பண்ற. கூலிக்கு மரவட்ட போற ஆந்திராவுக்கு வாங்கிய கடனுக்கு வட்டி கட்ட, குடும்பத்தோட வறுமையை போக்க, ஆந்திராவுக்கு கூலிக்கு மரவட்ட போன அப்பாவி கூலி தொழிலாளர்களை செம்மரக்கட்டை கடத்த வந்த கடத்தக்காரன் பழி சுமத்தி காக்கை குருவியை போல சுட்டு கொண்டான். கேட்க இருக்கா? என்ன இருக்கு? என்ன இருக்கு? தூத்துக்குடியில மண்ணின் உரிமைக்காக போராடின நீ வரி செலுத்தி வாக்கு செலுத்தி எந்த அரசை தேர்ந்தெடுத்தாயோ அதே அரசு சமூக விரோதிங்கிற பேர்ல 15 பேரை சுட்டு கொண்டுச்சு. என்ன செய்ய முடிஞ்சு? ஸ்டெர்லைட் ஆலை மூட சொல்லி போராடுறாங்க. அந்த போராட்ட களத்துல 15 பேரை கொண்டது எடப்பாடி பழனிசாமி அரசு. நாங்க குற்றவாளிகளை கூண்டேற்றும் விட மாட்டோம் சொன்ன திமுக அதிகாரத்துக்கு வந்து 4 ஆண்டுகளை கடந்து யாரையும் கைது பண்ணல, யாரையும் தண்டிக்கல, ஒருவரும் செய்யப்பட்டார்கள். முழுக்க முழுக்க நோக்கம் வாக்களை பெறணும், வாக்க பறிக்கணும், ஆளணும், வசதியா வாழணும். இதுதான் நோக்கம். இது புரியாம, இது தெரியாம நான் திமுக தான் போடுவேன், அதிமுக தான் போடுவேன்னா யானை வந்து மண்ணை தரையில போட்டு அது ஒண்ணும் பண்ண முடியாது. மாற்றம் எங்கிருந்து பிறக்கும்? மக்கள் மனதிலிருந்து பிறக்கணும். 1967 திமுக ஆட்சியை பிடிக்குது. அந்த சமயத்தில் அன்றைக்கு திமுகவின் தலைவராக இருந்த அறிஞர் அண்ணா வெல்வோம்னு நம்பல. ஏன்னா 1967 முதலமைச்சர் வேட்பாளர் இல்லாததுதான் திமுக தேர்தல் எதிர்கொள்ளுது. 67 தென்சென்னை மக்களவை தேர்தலில் போட்டி போறார் அண்ணா. முதலமைச்சர் வேட்பாளர் இல்லை. ஆனால் மக்கள் மாற்றம் என முடிவெடுத்து விட்டார்கள். அந்த தேர்தலில் அண்ணா வெல்ல வச்சாங்க. அதே போல 2026 தேர்தல் களம் இந்த மண்ணுக்கானது, மக்களுக்கானது. இதை வீணடித்து விட்டோம் என்றால், இதை விரயம் செய்து விட்டோம் என்றால் இந்த நாடு, இந்த மண், இந்த மக்கள் நாம் மீளெழுச்சி கொள்ள முடியாது. நாம் கண் முன்னே நம் நினைச்சால பார்த்தவங்க இணையத்தில் தட்டி பாருங்க, செம்மணி படுகொலை அப்படின்னு தட்டி பாருங்க. செம்மணி படுகொலை என்னன்னு யாழ்ப்பாணத்தில், இலங்கையில் இருக்கக்கூடிய யாழ்ப்பாண பகுதியில் அன்னைக்கு கொத்து கொத்தா தமிழ்ல கொண்டு புதைச்சிருக்கான். 2009 ஈழப்படுவதற்கு முன்பு அப்படி கொத்து கொத்தா புதைக்கிறப்ப கை குழந்தைகளை கொண்டு புதைச்சிருக்கான். ஒரு பெண்ணோட எலும்பு கூடு இருக்கு. அந்த எலும்பு கூட்டுக்கு உள்ளே ஒரு பச்சை பிள்ளை எலும்பு கூடு இருக்கு. அன்னைக்கு பையோட, பொம்மைகளோட, குழந்தைகளை எல்லாம் கொண்டு போச்சிருக்கேன். 2009 2 லட்சம் மக்களை கொண்டு வச்சான். இனம் அழித்தொழிக்கப்பட்டது. யூதர்கள் 10 லட்சம் மக்கள் அழிந்து போனான். எந்த நூற்றாண்டில் வீழ்த்தப்பட்டார்களோ அதே நூற்றாண்டில் யூதர்கள் எழுந்தது போல வீழ்த்தப்பட்ட தமிழ் தேசிய மக்கள் எழுவதற்கு, மீள்வதற்கு ஒரே வாய்ப்பு நாம் தமிழர் கட்சியினர். இந்த வரலாற்று வாய்ப்பை உணர்ந்து கொண்டு உங்கள் பிள்ளைகளுக்கு வாக்கை தாருங்கள். இந்த களத்திலே 15 ஆண்டுகளாக களத்தில் நிற்கிறோம். துளி சமரசம் அல்ல. பணம், பதவி, புகழ் என்ற எதிர்ப்பு விளைவுகள் மண்ணுக்காக, மக்களுக்காக தொடர்ச்சி களத்தில் நிற்கிறோம். 2009 மே 18 இனம் அழித்தொழிக்கப்பட்டது. எந்த நாள் எங்களை வீழ்த்தினானோ அதே மே 18 குறிவித்து 2010 ஆண்டு எழுத்தோம். 15 ஆண்டுகள் பயணம். காவிரி சிக்கல், முல்லை பெரியாறு, பாலாறு, கச்சத்தீவு, நீர்த்தேனு, கைட்டுவரம், எட்டுமிச்சார, உயிர்மத்து கோபுரம், அணுகுலை, அணுக்கழிவு, ஸ்டெர்லைட் அத்தனை பற்றி காத்தல் இருக்கோம். தானே புயல், ஒட்டி புயல், நிவர் புயல், சென்னை பெருவெள்ளம், அத்தனை போராட்ட களத்திலையும் அத்தனை மக்கள் புயலுற்ற களத்தில் இருக்கும். மக்கள் இந்த மக்களுக்காக வந்த பிள்ளைகள் நாங்கள். இதை உணர்ந்து தெளிந்து உங்கள் பிள்ளைகளுக்கு வாக்கை தாருங்கள், அதிகாரத்தை தாருங்கள். எங்கள் எண்ணத்தை சின்னமாக கொண்டிருக்கிறோம். மந்திரி ஞானத்து வாழ்வோருக்கெல்லாம் உந்தி கொடுத்தவன், உயிர் கொடுத்தவன் போல சங்க இலக்கியங்கள் விவசாயிகளை போற்றுகிறது, கொண்டாடுகிறது. உணவை படைக்கிற விவசாயி உயிரை படைக்கிற இறைவனுக்கு ஒப்பாருங்க. அந்த விவசாயிகளை போற்றுவதற்கு, தொழுவதற்கு, கொண்டாடுவதற்கு கடைசி வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி. இதை நான் போட மாட்டேன், நான் திமுக போட மாட்டேன், அதிமுக போட மாட்டேன், நான் தாவேக்காக போறேன்னா போங்க. நாங்க கொட்டுகிற மணி இருந்து பேசுவோம்.
ஆனா அவரு சாவடிச்சா வீட்டுக்கு போயிடுவார். மண்ணுக்காக மக்களுக்காக களத்துக்கு வர மாட்டார். 250 கோடி விட்டு வர்றாரு. 250 கோடி சம்பளத்தை விட்டு வர்றாரு. 2000 கோடி 3000 கோடியை சம்பாதிச்சுக்கிட்டு பகலாக வளர்ந்துட்டு 250 கோடியை விட்டு வர்றது பெரிய விஷயம்னா, 25 வயசுல இளமை காலத்துல சம்பாதிக்காம இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக நாம் தமிழர் பிள்ளைகள் நிற்கிறோமே எவ்வளவு பெரிய விஷயம். ஒரே வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி. எங்கள் தலைவர் பிரபாகரன் கடைசி வரை சமரசம் செய்யாத இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக இருந்தது போல அவர்கள் ரத்தத்துடியே வந்த வார்கள் நாங்கள் இந்த களத்திலே நிற்போம். இந்த மண்ணுக்கு மக்களுக்கு ஒரு துயர்னா நாங்கள் தான் களத்தில் நிற்போம். ஒரு தோற்ற கட்சி வென்றதாக மீண்டு எழுந்ததாக வரலாறு இல்லை. ஆனா நாம் தமிழர் கட்சி 2016, 2019, 2021, 2024 4 பொதுத்தேர்தலில் வெற்றி பெறல. தோற்ற கட்சி வாக்களை அதிகப்படுத்தாது, வளராது. ஆனா அந்த நியதிக்கு, அந்த இலக்கணத்துக்கு மாறாக நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறாத நாம் தமிழர் கட்சி 1.1 8 விழுக்காடு வாக்களை பெற்றோம். தனிச்சு நின்று கூட்டணி வைக்காம, வாக்கு காசு கொடுக்காம 8 விழுக்காடு வாக்குகளை பெற்று மாநில கட்சிகளாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கோம். அண்ணன் திருமால் 30 ஆண்டுகளா போராடி இப்போதான் மாநில கட்சி அங்கீகரிக்கப்பட்டிருக்காரு. ஐயா ராமதாஸ் பாமக மாநில கட்சி அங்கீகாரம் இல்லை. இன்னைக்கு வைகோவுக்கு மாநில கட்சி அங்கீகாரம் இல்லை. ஆனா நாம் தமிழர் கட்சி தனித்து நின்று மாநில கட்சி அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 40 லட்சம் செலவு பண்ணலாம். தேர்தல் ஆணையம் வச்சுட்ட விதி 40 லட்சம் அதிகபட்சம் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு. ஆனா நாம் தமிழர் கட்சி 4 லட்சம் கூட செலவு பண்ண வழி இல்லை. துண்டறிக்கை கொடுத்து வீதி வீதியா போய் மக்கள்கிட்ட பேசி கருத்தியல் விதைச்சு கோட்பாட்டை சொல்லி மக்களை அரசியல்படுத்தி வாக்குக்கு 1 ரூபா கூட காசு கொடுக்காம நாங்க பெற்ற வாக்கு 36 லட்சம் வாக்கு. தமிழ் தேசியம் என்று உலகத்தை வைத்தவர்கள் கடந்த காலத்திலே நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கலாம், மறைக்கப்பட்டிருக்கலாம். ஆனா சமகால பிள்ளைகள் நாங்கள் வெல்வோம். அதற்காக வேணும் உங்கள் பிள்ளைகளை ஆதரிங்கள், அங்கீகரிங்கள். நாங்கள் இதுவரை இந்த மண்ணுக்கு மக்களுக்கு உழைத்து சாவும். நன்றி, வணக்கம்.